प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பிரியா குழலி வருவாளா இன்னைக்கு? போன வாட்டி ஃபோன் ஐயோ பண்ணி நம்ம இல்ல இல்ல இதோ ஃபோன் பண்ணிருக்கேன் பிரபு. பண்ணிட்டு இருக்கியா? சந்தோஷம். ஆ, குட். வர யாராவது வர வேண்டியது இருக்கா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? விசாலட்சுமி மாதாஜி ஃப்ளைட் லேட் ஆனதுனால இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. நேற்றுக்கு இங்கேருந்து கிளம்புன ஃப்ளைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்ட்டு ஓகே ஃபைன். ஸோ நம்ம 9 வரைக்கும் பக்தி ரசாமிர்த சிந்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கு 10க்கு போகலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாப்டரில் ஒரு 64 விஷயங்கள் பார்த்தோம் பக்தியில். ஓகே, அன்னைக்கு வந்து நம்ம கடகடான்னு பார்த்துட்டோம். ரூபகோஸ்வாமி என்ன பண்ணுறாருன்னா, பிற்பாடு ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒன்றோ ரெண்டோ சாஸ்திரங்கள்ல இருந்து கோட் பண்ணிகிட்டே வராரு, கோட் பண்ணிக்கிட்டே வராரு. கரெக்டு தானே? அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். ம், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம 1.2.70 இருக்க போகிறோம். ஓகே, ஒரிஜினல் பக்தி ரசாமிர்த சுந்தரில் 1.2.70 இருந்து ஆரம்பிக்க போகிறோம். அத ஸ்ரவணம். ஓகே, ஸ்ரவணத்தை இது பண்ணுறாரு. இது வந்து அந்த 64 இதில் 43வது ஐட்டம். நம்ம 64 முதல்ல பார்த்ததுல இது 43வது ஐட்டம் ஸ்ரவணம். ஓகே, ஸோ ஸ்ரவணம்னா என்ன அப்படின்னா, பகவானோட நாமத்தை, அவரோட லீலைகளை, அவரோட குணங்களை பற்றி நம்ம கேட்கறது. அதுக்கு தான் ஸ்ரவணம். நம்ம நியூஸ் கேட்கறதுக்கு பேரு, நம்ம சக பக்தர்களோட ஊர்க்கதை வம்பு கதை பேசிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஸ்ரவணம் கிடையாது. நம்ம பகவானோட லீலைகள், குணங்கள், அவரோட நாமத்தை பத்தி கேட்கறது தான் ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல கருட புராணத்துல இருந்து ரூப கோஸ்வாமி வந்து கோட் பண்றாரு. ஓகே, hearing the Vaishnava mantra Krishna, which is the only effective medicine to counteract the bite of the snake of samsara, a man becomes liberated. எப்படி பாம்பு கடிச்சு ஒருத்தன் அன்கான்ஷியஸா இருக்கும்போது ஒரு சில மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை கேட்டு அவங்க வந்து திருப்பி அந்த பாம்பு கடியில இருந்து ஆன்டிடோடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த விஷத்துக்கு எதிர்ப்பா ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஜீவாத்மா இன்னைக்கு வந்து மயங்கிய நிலையில இருக்கு, பௌதிகத்தோட விஷயங்கள்னால மயங்கி போய் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பகவானோட இந்த கதைகளை எல்லாம் கேட்கும்போது, நாமத்தை நம்ம கேட்கும்போது, கிருஷ்ணான்ற அந்த நாமத்தை கேட்கும்போது எப்படி ஒரு பாம்பு கடிச்சவனை வந்து திருப்பி நார்மல் ஆகிறானோ, அதே மாதிரி இந்த ஒரு ஜீவாத்மாக்கும் விழிப்புணர்வு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, தென் இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரபுபாத் என்ன சொல்றாரு, எந்த ஒரு ஜீவாத்மாக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்? நீங்க எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணரை இது பண்றதுக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஸ்ரவணம் பண்றதுக்கு எல்லா ஆத்மாக்கும் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் பார்த்தேன்னா, என்னோட ஒரு சின்ன ஒரு இது ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ அங்கங்கே பூனை இருக்கும் என்னோட ஆஃபீஸில், இல்லை புறா, மைனா அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது உடனே என்ன பார்க்குற கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பேன், சொல்லி சொல்லி பார்ப்பேன், அது ஓடி போயிடும். நான் என்ன யோசிப்பேன்னா, மகாபிரபு வந்து இந்த பீகாரில், ஜார்க்கண்டில் வந்து மகாமந்திரம் சொல்லும்போது எல்லா மிருகங்களும் வந்தது, நம்மக்கிட்ட ஒரு புறாவாவது வராதான்னு நான் பார்ப்பேன். நான் இந்த புறா பூனையாவது இன்னும் தேரல. ஸோ ஒரு டெஸ்ட் மாதிரி, ப்ளஸ் அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு நல்ல கதி கொடுக்கணும் அப்படின்றதுனால அதுக்கு வந்து
பக்தி ஸ்டார்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு எப்போ புறாவோ மைனாவோ நான் வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் வந்து நின்று தண்ணி குடிச்சிட்டோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா உடனே ஹரே கிருஷ்ணா மாமந்திரத்தை வந்து சொல்லுவேன். ஓகே, அது என் பக்கத்தில் வருதான்னு பார்ப்பேன், அது அடுத்த விஷயம். ஓகே, தென் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஆஹ், ஆத்மாவை வந்து சுத்தி பண்றது, நம்மளோட ஹார்ட்டை வந்து சுத்தி பண்றது, நம்மளை வந்து குவாலிஃபை ஆக்குறது, ஒரு பக்தன் ஆக்குறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆக்குறது. ஏன்னா ஸ்ரவணம் தானே ஓப்பனிங் இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். அப்ப என்ன ஆயிடுறது, அந்த ஒரு ஜீவாத்மாக்கு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. மேபி அவன் இம்மீடியட்டா இப்பவுமே ஒரு பெரிய டிவோட்டி ஆகி முக்தி அடைய மாட்டான். ஆனால் கோடானு கோடி ஜென்மமா அவன் வந்து பௌதிக சம்சார சக்கரத்துல சுத்தின்டே இருக்கான். மேல கீழே நாயா பூனையா பேயா எல்லாம் சுத்தி சுத்தி இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் சுத்தி எடுத்து இருக்கான். ஆனால் அந்த ஜீவாத்மாக்கு பகவானோட நாமத்தை, கருட புராணம் தான் சொல்றது, பகவானோட நாமத்தை அது கேட்கறது மூலியமா அதோட பக்தி இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த செயின் இப்ப பாதை மாறி போச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பாதை மாறி இப்போ வைகுண்டத்துக்கு உண்டான பானை அது உடனே ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சக்கரத்துல இருந்து வெளியில வந்துருச்சு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ராட்டினத்துல சுத்திட்டே இருக்கீங்க. அந்த ராட்டினா தெரியும் இல்லையா? ஜெயிண்ட் வீல், பிரியா? ஓகே, ஒரு ஜெயிண்ட் வீல்ல சுத்தின்டே இருக்க. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, 1000 வருஷம், 10,000 வருஷம், 1000 கோடி வருஷங்கள், ஜென்மங்கள், யுகங்கள் நீ சுத்தின்டே இருக்க. உன் வீட்டுக்கு போகவே முடியல, நீ இப்படி சுத்தின்டே இருக்க. ஆனால் இன்னைக்கு அந்த சக்கரத்துல இருந்து நீ இறங்கிட்ட. ஆனா உடனே நீ வீட்டுக்கு போயிட மாட்ட. மேபி நடந்து கிடந்து போறதுக்கு ஒரு 2 ஜென்மம் 3 ஜென்மம் கூட ஆகலாம். ஆனா நீ ஜெயிண்ட் வீல்ல இருந்து நீ இறங்கிட்ட. கரெக்டா இல்லையா? அதுதான் முக்கியம். சோ அதே மாதிரி இந்த ஸ்ரவணம் அந்த ஆத்மாக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஒரு கருணையை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னா என்னைக்கோ எப்போவோ இந்த மாதிரி ஒரு கருணையை நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கா. நம்ம யோகி இதெல்லாம் பார்க்காம நம்ம நாயா பூனையா ஏதோ இருந்திருப்போம். ஆனா யாரோ ஒரு பக்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கருணையை. அந்த கருணையை நம்மளும் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும். அண்ட் கலியுகத்துல ஸ்ரவணம், பகவானோட நாமம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகாபிரபு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அடுத்தது பரீட்சித் மகாராஜுக்கு 4.29.40 பாகவதத்துல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு வந்து சொல்றாரு. ஓகே, என்ன சொல்றாரு? The importance of hearing from a authorized person, from a realized soul. பகவானோட சரித்திரத்தை நல்ல பக்தர்கள், நல்ல உணர்ந்த, தன்னை உணர்ந்த பக்தர்கள் வாயில இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி நீ கேட்ட அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப ஈகராகவும் ரொம்ப ரெகுலராகவும் நீ அப்படி கேட்டன்னு சொன்னா, உனக்கு வந்து தாகம் எடுக்காது, பசி இருக்காது, பயம் இருக்காது, புலம்பல் இருக்காது, மயக்கம் இருக்காது, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. பய, சோக, மோக, விபத்தி, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பசி பிணி எதுவுமே உன்னை அடையாதான். ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு சோல் கிட்ட இருந்து நம்ம ஈகரா ஆவலோட நம்ம கேட்போமே ஆனால், ரெகுலரா கேட்போமே ஆனால், உங்களுக்கு பயம் பசி அதெல்லாமே போயிடும். யாருக்கெல்லாம் பயம் இருக்கு? எதை பத்தி பயம் உங்களுக்கு? ஸ்ரீகலா மாதாஜிக்கு எதுவும் இல்லை, ஆனா பாம்புன்னு சொன்னா மட்டும் பயப்படுவா. ஏன் நீ சொன்ன? பாம்பு வரணும்னு அவசியம் இல்லை. எங்க அக்காக்கு பாம்புன்னு சொன்னாவே ஒரு ஒரு ஹார்ட் 2 பீட் எக்ஸ்ட்ரா அடிக்க ஆரம்பிச்சிடும், டக் 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 டக்னு. என்னக்கா, நம்ம பாம்பை பார்த்து என்னைக்காவது அது நம்ம ஆதிசேஷனோட ஃப்ரெண்டு தான், அவரோட அம்சம் தான் பாத்தீங்களா? We have to see everything in relation with Krishna. பட் அதுக்குன்னு அதுக்கு போயிட்டு நீங்க உமா வச்சுலாம் கொடுக்க வேண்டாம். That doesn't mean you have to do like that. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம் வேண்டாம். வேற யாருக்கு என்னென்ன பயம்? பிரியா மாதாஜிக்கு என்ன பயம்? சுபத்ரா தவிர. காக்ரோச் காக்ரோச், வண்டு. வண்டு, அந்த மாதிரி விஷயங்கள் பயம். ஓகே, ரோகிணி மாதாஜிக்கு என்ன பயம்? வள்ளி பிரபு. பல்லி பயம்.
அதெல்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா இந்த பயம்லாம் கொஞ்சம் இருந்தா தான் நல்லது. புருஷன்மாருக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்குது. அதுக்காகவாவது என்னங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிடுவோம். எஸ். வினிதா மாதாஜிக்கு ஏதாவது டவுட்டு தான் எனக்கு. வினிதா மாதாஜி ஏற்கனவே பரீட்சித் லெவல்ல இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, டிசீஸ் ஓல்டேஜ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. எது டெத் ஓல்டேஜ்லாமா? டிசீஸ் அண்ட் ஓல்டேஜ். ஓகே. டிசீஸ் அண்ட் ஓல்டேஜ். ஓகே. டெத் பயம் இல்லை. டிசீஸ் அண்ட் ஓல்டேஜ் இன் பிட்வீன். பர்த்தை பார்த்தாலும் இல்லை, டெத்தை பார்த்தாலும் இல்லை, நடுவில் இருக்கிற அந்த 2 சமாச்சாரம் பயமா இருக்குது. வெரி குட். கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாதாஜி. ம் அதை நிறைய பார்க்கணும். நம்ம எல்லாருமே அதை நிறைய பார்க்க சொல்லியிருக்காரு. கல்யாணம் பார்க்க சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ல. ஜென்மமுர்த்தி ஜரா வியாதி துக்க தோஷான்னு தர்ஷனம். நம்ம அதை பார்க்கணும். பார்த்தாதான் இந்த பௌதிக உலகத்து மேல நம்மளுக்கு வந்து ஒரு பற்றின்மை வரும். நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் வரும். நம்மளுக்கு வந்து எப்பவுமே இந்த சினிமா அது இதுன்னு சொல்லி கேளிக்கை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தை விட்டு போக பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நம்ம இந்த ஜென்மத்தை முடிச்சு போக மாட்டோம், ஃபெயில் ஆகி போயிடுவோம். ஸோ நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுக்கு அதை பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா பயம், மேபி பேய் பயம் கொஞ்சம் இருக்குமா இருக்கும். தென் பசி, ஓவர் பசி. ஆக நான் ஒழுங்காக கேட்கறது இல்லைன்றது நல்லா தெரியுது. பசி கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டேன்றேன். புலம்பல் அவ்வளோ இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி இல்யூஷனில் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கேன் நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது என்னோட ஸ்டேட்டஸ். அப்போ நம்ம யார்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்றத நம்ம இதில் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பேசிக் இது வந்து ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் நம்மளோட சம்பிரதாயத்திலிருந்து கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னா வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேட்கணும். இந்த மற்றபடி பௌதீக மக்கள் கிட்ட இருந்து பாகவதமே இருந்தா கூட வேதமே இருந்தா கூட கேட்க கூடாது. இதெல்லாம் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பாகவதம் தான் சொன்னாவா அதனால நான் கேட்டேன், கேட்காதீங்க. கிளியர் கட்டா நாரத முனி இதுக்கு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? நீ பாகவதமே ஒரு பௌதிக ஆள்கிட்ட இருந்து கேட்ட, ஒரு உண்மையான ஒரு நல்ல பக்தன் கிட்ட இருந்து கேட்கலன்னா அவனோட காமம் எல்லாம் உனக்கு வரும். வேணுமா? அது நம்மளுக்கு இருக்கிற காமமே முடியல, இனி அந்த காமம் வேற எடுக்கணுமா? அதனால இப்ப உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து பாகவதம் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. பாகவத சப்தாகம்ன்ற அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. அது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா காசுக்கு இவன் நல்லா பேசுவான், அவன் நல்லா பேசுவான், அவர் டிவோட்டியா அப்படின்னு பார்க்காம யாரு நல்லா பேசுறா அப்படின்றத பாக்குறாங்களோ, அவன் பக்தனான்னு பார்க்கல. பார்த்துட்டு அவங்களுக்கு 50,000 1 லட்சம் அப்படின்லாம் பணத்தை கொடுத்துட்டு கேட்குறாங்க. அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அவரோட பணத்தாசை நம்மளுக்கும் ஒத்திக்கும். நம்மளுக்கு பக்தி வரவே வராது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பண ஆசை, சம்பாதிக்கணும்ன்ற ஆசை வருமோ ஒழிய பக்தி வராது. அந்த ஒரு கான்ஷியஸ் நம்மளுக்கே வரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பாகவதம், இது உண்மையிலே நடந்தது. ஒரு பாகவதமா ஏதோ ஒன்று கிளாஸ் எடுத்துட்டு அவர் வந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது கோயில் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க, கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு போயிடலாமே. இல்ல இல்ல நேரமாயிடுது அப்படின்னு. இல்ல அப்ப பிரசாதம் நாங்க கெட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன எனக்கு நாங்க வந்து வாங்கிப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டேஷன்ல வந்து ஆனந்த பவன் இருக்கு, ஆரிய பவன் இருக்கு, நான் அதுல வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு பாகவதம் எடுத்துட்டு ஒரு பிரசாதத்துக்கும் ஹோட்டல்ல இருக்கிற ஒரு சாப்பாட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. இவர்கிட்ட இருந்தா பாகவதம் கேட்டு நம்ம எங்க உருப்படுவோம்னு நினைக்கிறீங்க? ஸோ யார்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சுகதேவ் கோஸ்வாமியே வந்து கிளியர் கட்டா ஹி இஸ் டெல்லிங் தட் we have to hear from authorized sources. மகாபிரபு என்ன சொல்றாரு? Chaitanya Mahaprabhu recommends hearing from those who are actually devotees and self-realized authorities. கேட்கணும்னா அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யமர் தர்மராஜா சொல்லுவாரு இல்லையா? அதாவது 12 மகாஜன்கள், ஜனக மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், வியாசர், அவர் வந்து சொல்லும்போது சொல்றாரு. ஸோ இவங்கெல்லாம் அத்தாரைஸ்ட். ஸோ இந்த மாதிரி அத்தாரைஸ்டு இந்த மாதிரி பரம்பரையில் வரக்கூடிய வைஷ்ணவர்கள்கிட்ட இருந்து தான் மகாபிரபுவும் சொல்றாரு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே,
நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலா ரொம்ப பிரமாதமா பேசக்கூடிய கிட்ட இருந்து கேட்டாலும் அதே எஃபெக்ட் இருக்கும்னு கேட்டா கிடையாது. உதாரணத்துக்கு இந்த தப்ப நான் முதல்ல ஆரம்ப காலத்துல பண்ணேன். ஸோ பகவத்கீதை பரத் பிரபு வந்து தமிழ், மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலயும் சேர்த்து எடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் பாகவதம்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம் அப்பதான். அப்போ பாகவதம்னு ஆரம்பிக்கும்போது அது இங்கிலீஷ்ல போயிட்டு இருந்தது அந்த கிளாஸ். ஸோ எனக்கு அவ்வளவா தமிழ்ல கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆவல் தான். ஆனா நான் என்ன பண்ணேன், அவரு சொன்னாரு. இந்த மாரி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்ட்டாரு. அடுத்தது நான் இருந்தாலும் அவர் பேச்ச கேட்கல அப்போ. நான் அப்போ பக்தியில வந்து ஒரு 1 வருஷம் அந்த ரேஞ்சுல இருப்பேன். அவரு அப்படிதான் சொல்லாருங்க இவங்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 2 வருஷத்து அந்த ரேஞ்சுக்குள்ள. அப்ப ஷெல்டர் இனிஷியேஷன்லாம் ஆகல. அப்போ என்ன பண்ணேன், ஒரு ஸ்வீட் கேஸ் நெறைய, அது அப்படியே அந்த ஃபுல் செட் பாகவதம் செட்டு, அப்படியே கேசெட்ஸ், ஒரு ஸ்வீட் கேஸ் நெறைய எடுத்துட்டு வந்தேன். அவங்க அப்படியே ஸ்வீட் கேஸோடயே தான் விப்பாங்க அத. அந்த காலத்துல 2000ல அது ரூ. 3000 ரூ. 4000 அப்படியே வாங்கி அப்படியே எடுத்துட்டு வந்தேன். வந்து கேட்க ஆரம்பிச்சேன் பாகவதம். அதுல இருந்து. ஒரு 3, 4 கேசட் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, மை காட்! எவ்ளோ அநியாயமா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு. பகவானே வந்து ஒரு பிராமணனோ, ஒரு குருவா வந்தான்னா, அந்த லெவலுக்கு மரியாதை குடுக்குறாரு. இவரு பார்த்தன்னா குருவெல்லாம் அவன், இவன் ஏக வசனத்துல பேசுவாரு. ஏன்னா ஒரு பரம்பரை கிடையாது. அந்த குருன்ற மரியாதையே இல்ல. ஐ வாஸ் டோட்டலி அப்செட். அப்படியே தூக்கி வெளில போட்டேன். ஸோ குரு பேச்சு அன்னைக்கே நான் ஒழுங்கா கேட்டிருக்கணும். ஓகே. ஸோ நல்லா இருக்குன்றதுனால யார்கிட்ட வேணுமாலும் கேட்காதீங்க. இது ஒரு விஷயம். ஓகே. ஸோ கரெக்டான சப்ஜெக்ட் பகவத்கீதையோ பாகவதமோ கரெக்டான சோர்ஸ் கரெக்டான பர்சன் கிட்ட இருந்து சப்மிசிவா அட்டன்டிவா ஈகர்னா புரியுது இல்லையா, ஆவலோட ரெகுலரா கேட்கும்போது நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். இதுதான் இன் டோட்டல் சம் டோட்டல். ஓகே. அடுத்தது இன்னொரு இதுல இருந்து கோட் பண்றாங்க. இது வந்து எல்லாம் ஜீவகோஸ்வாமியோட கமெண்ட்ரியில இருந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாரு, ஒருத்தன் வந்து ஒரு பௌதிகவாதி வந்து சிம்பிளா ஒரு விஷயத்தை வந்து விடமாட்டான். அவன் வந்து இந்த பௌதிக என்ஜாய்மெண்ட், இந்த புலன் இன்பத்தை வந்து அவன் இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, ஏகப்பட்ட வருஷங்கள் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜென்மங்கள் நம்ம பாத்தீங்கன்னா டீ காபி குடிச்சிட்டு இருந்தோம். டீ காபி எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டோம். கரெக்டா இல்லையா? ஒரு விஷயத்தை பழகிட்டோம். நிறைய பேர் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இங்க. யாரெல்லாம் தெரியல, கை தூக்குங்க. ஓகே. ஸோ அதை விடுறதுக்கு படாத பாடுபட்டிருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? நீங்க கை தூக்குனால கவனிக்கல, நீங்க சரியா கவனிக்கல. ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை விடுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப எப்ப முடியும்? எப்போ நம்ம இந்த விஷயத்தை கேட்கும்போது, வைகுண்டத்தை பத்தி, கோலோகத்தை பத்தி, பகவானை பத்தி, பகவானோட குணங்களை பத்தி, பகவானோட லீலைகளை பத்தி அப்படி கேட்க 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 தான் நம்மளால இந்த பௌதீக விஷயங்கள் அந்த என்ஜாய்மெண்ட்டை நம்ம விட முடியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இதுல வர முடியும். எப்படி அர்ஜுனன் பகவானோட திருமுகத்துல இருந்து கேட்கிறாரு இல்லையா? கேட்டு அவர் எப்படி இருந்து எப்படி மாறுறாரு அந்த பகவத்கீதையில. ஸோ அந்த மாதிரி நம்மளும் கேட்க கேட்க தான் மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது கேட்கறது எல்லா விதமான அமங்கலத்தையும் நீக்கக்கூடியது. அடுத்தது என்னது? எல்லா விதமான அமங்கலத்தையும், மொத்தம் 5 பாயிண்ட். ஸோ அமங்கலத்தையும் நீக்கக்கூடியது. ஸோ ஏதாவது ஒண்ணு அமங்கலமா இருந்துருச்சு, யாராவது ஏதாவது அமங்கலமா பேசிட்டா, இல்ல அமங்கலமா நடந்துட்டா, இல்ல அமங்கலத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கவலையே பட வேண்டாம். என்ன சொல்லணும்? கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கேசவா, நாராயணா, மதுசூதனா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துலயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. எப்ப தெரியணுமா? யாராவது சொல்லுங்க. அமங்கலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பியூரிஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு இடத்துல கூட யூஸ் பண்ணலாம். யாருக்கு ஞாபகம் வருது? நம்மள யாராவது குளோரிஃபை பண்ணும்போது வெரி குட். கிவ் அ கிளாப் ஃபார் விவேகா மாதாஜி. நம்மளை யாராவது புகழும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நல்லா ஜாலியா ஈன்னு இழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம உடம்பு கூசணும். நம்மளை யாராவது புகழும் போது நம்மளுக்கு உடம்பு கூசணும். அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு பிரபுபாதர் குருமராஜ நினைச்சு எல்லா புகழும் அவருக்குன்னு சொல்லணும்.
சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா கிருஷ்ணா ராமா கோவிந்தா கேசவ நாராயணா கோபிநாத சாமி சுந்தரா திருவிக்ரமா அப்படியே அந்த நாமத்தை கேட்கணும். அமங்கலமான விஷயத்தை பார்த்தாலோ இருந்தாலோ ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த பகவானோட நாமம் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டியது. ஸோ ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஹியரிங் இஸ் த டோர்வே. கதவு, ஒரு வீட்டுக்குள்ள போற கதவு மாதிரி இந்த ஸ்ரவணம் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது 44வது விஷயம் பக்தி ரசாமிர்த சிந்துல 1.2.174. 44வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பகவானோட கருணையை வேண்டி இருக்கிறது. கிருபேக்ஷணம், அதோட பேர் வந்து கிருபேக்ஷணம், கிருப்பையை வேண்டி இருக்கிறது. ஸோ இதுல செமத்தியான ஒரு ஸ்லோகம் 10.14.8 எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. மை டியர் லார்ட், any person who is constantly awaiting your costless mercy to be bestowed upon him and who goes on suffering the resultant actions of his past misdeeds, offering you respectful obeisances from the core of his heart, is surely eligible to become liberated, for it has become his rightful claim. இந்த ஸ்லோகம் யாருக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி சம்பகாக்கு தெரியும் மனப்பாடமா? அது எனக்கு தெரியும். இந்த ஸ்லோகம் அட்லீஸ்ட் ஆஸ்பாஸாவது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய வாட்டி நானும் கோட் பண்ணியிருக்கேன். தாயபாக் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? தத்தே அனுகம்பம் சு சமிக்ஷமானோ புஞ்சான ஏவாத்மா கிருதம் விபாக்கம் கிருத் வாக் வபுபீர் விதனம் நமஸ்தே ஜீவேத யோ முக்தி பதே ச தாயபாக். இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் சொல்லும்போது ஒரு பக்தனும், மற்றதெல்லாம் எல்லாருக்கும், ஆனா இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் ஒரு பக்தனும் அவனோட என்ன சொல்றது ஒரு முக்கியமான பொருளா வச்சுக்க சொல்றாரு. ஒரு ரொம்ப பேசிக் பிரின்சிபலா ஒரு முக்கியமான வஸ்து நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லையா, சர்டிபிகேட்டு, பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரமா வச்சிருப்பீங்களா, நகை நட்டெல்லாம், அந்த மாதிரி பாகவதத்துல இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கணும்னு இருக்காரு. ஏன்னா ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பக்தன் தனக்கு துன்பம் வருது, அப்ப துன்பம் வரும்போது பகவானோட கருணையை வேண்டி இருக்கணும். பகவான் உன் கருணை அப்படின்ட்டு மீன் டைம் அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் என் பாவ கர்மத்தினால வருது, நான் பண்ண கொடுமை, அதெல்லாம் இப்ப திருப்பி எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே நான் தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் சில டைம் நம்ம என்ன ஆயிடுறது, ஏதாவது திருடி பழக்கம் இருக்கா உங்க வீட்டுல அப்பா அம்மா கிட்ட இருந்து? எல்லாம் ரெக்கார்டாவது பார்த்து சொல்லுங்க. நம்ம ஏதாவது சின்னதா திருடி இருப்போம், இல்ல சின்னதா பொய் சொல்லியிருப்போம். இதெல்லாம் நான் மட்டும்தான் போல் இருக்கு இந்த தப்பெல்லாம் பண்றது. ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து கேட்டு உங்களுக்கு என்ன பாகவதம் புரிய போகுது? எங்க தூய்மை அடைய போறீங்க? செடி எடுத்துட்டு வருவாங்க. பக்தி சாஸ்திரில இருக்கேன். ஐ மீன் பக்தி சாஸ்திரி. எங்கேயாவது செடி பார்த்தா எடுத்துட்டு வருவேன். வெரி குட். அப்புறம் வேற ஒரு வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். சின்ன வயசுல ஏதாவது பேப்பர்ஸ் கொடுத்தா அது அப்படியே அப்பாட்ட வந்து மறைச்சிடுவேன். ஏன்னா கம்மி மார்க்கா இருக்கும், அதனால மறைச்சிடுவேன். சரி, வேற யாராவது? சரி, தப்பு பண்ணி எண்ணத்துல மாட்டினீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. அப்பா அந்த சில்லறை பைசெல்லாம் வச்சிருப்பா, 10 ரூபாய் 20 ரூபாய்லாம். அது சரி ஏதாவது செலவுக்கு எடுத்துக்கலாம்னு இங்க வச்சிருந்தேனே இல்லப்பா நான் பார்க்கவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. அவங்க எல்லாம் பண்ணதில்ல 2 பேரும், நான் தான் நிறைய பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் இருக்கு. அவங்க சும்மா சொல்லுவாங்க. ஏய் அனுகுலா, அப்படிலாம் இல்ல. நீ நிறைய பண்ணிருக்க, இல்ல பண்ணிட்டு இருக்க தங்கம்.
இப்போ பண்ணிட்டு ஆமா. இருக்கா. இப்ப பண்ணிருக்கிறது டிஃபரண்ட். அப்ப பண்ணிருக்கிறது டிஃபரண்ட். அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க 2 பேரும் டிசிப்ளின்ட். அவ்வளவு டிசிப்ளின்ட் எங்க அப்பாட்ட. முன்னாடி நான் எல்லாம் மட்டும் தான் ₹2 பிராமணன். ₹1 அடிச்சிட்டு இருந்தா. இப்ப 1000 10,000 அடிச்சு ₹1,00,000 கோயிலுக்கு கொடுத்திருக்கா. திருடியே 1,00,000 கொடுத்திருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. சரி. அப்ப நம்ம திருடி மாட்டியிருப்போம். இல்லையா? சில விஷயங்கள்ல நம்ம சம்டைம்ஸ் மாட்டியிருப்போம். அப்ப மாட்டும்போது என்ன சொல்லுவோம்? தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் நான் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்போம்ல. அதே மாதிரி பகவானே, நான் என்னோட பாவ கர்மத்தினால இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். மாட்டிக்கிட்டேன். இப்ப அனுபவிக்கிறேன். இருந்தாலும் நீ என்ன கொஞ்சம் கவனிக்க கூடாதா? கொஞ்சம் குறைச்சுக்க கூடாதா? அப்படின்னு பகவானோட கருணைய வேண்டி இருக்கணும். சரிங்களா? ஆனா மீன் டைம் அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஏன் கண்ணா உனக்கு கண் இல்லையா? உனக்கு இது இல்லையா? நான் எவ்வளோ பக்தி பண்றேன். என்னையா அப்படி சோதிக்கிறேன்லாம் கேட்கக்கூடாது. அமைதியா அத அனுபவிச்சுக்கிட்டு, நான் தான் தப்பு பண்ணேன். நான் பண்ண கர்மா இன்னைக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறேன். எந்த ஜென்மத்திலயோ பண்ணி தொலைச்சிருக்கேன். இப்பல்லாம் அனுபவிக்கிறேன். கிருஷ்ணா ஏதாவது கொஞ்சம் கருணைய காட்டேன். என்னால முடியல. அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அடுத்தது தான் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்துக்கும் நடுவுல, அந்த துன்பத்துக்கு நடுவுல, யார் ஒருத்தர் தொடர்ந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி, வந்தனம் பண்ணி, வந்தனம், நமஸ்தே, ஓகே. அந்த மாரி பண்ணி பகவானுக்கு பக்தி தொண்டு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரோ, அதை தொடர்ந்து யாரு செய்றாங்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவதேயோ முக்தி. அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே தே ஆர் எலிஜிபிள் ஃபார் முக்தி. அந்த முக்தின்றது எப்படி? உதாரணத்துக்கு டாய் ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும். புலியூர்குறிச்சி. அந்த வீடு யாருக்கு சொந்தம் தெரியுமா? எங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒரு வீடு இருக்கு. ராதராஜ் பிரபு வீட்டுக்கு எதிர்க்க. கரெக்ட்டா சொல்லணும்னா. அந்த வீடு யாருக்கு சொந்தம்? அமுக்கமா ஒருத்தி உட்கார்ந்துன்னு இருக்கிறா பாருங்க. அவளுக்கு தான். கை தூக்குங்க பிரியா மாதாஜி. இல்லையா? உனக்கு தானே அந்த வீடு. உங்க அப்பா அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. பிரியாக்கு தான் இந்த வீட குடுக்க போறேன்ட்டு. ஓகே. வாட் எவர் இட் இஸ். எதுவா இருந்தாலும் தரணிதாக்கோ, மோக்ஷிதாக்கோ குடுக்க மாட்டாரு. ஏன்? ஒண்ணு நந்துக்கோ, இல்லன்னா குழலிக்கு, இல்லன்னா பிரியாக்கு தான் குடுப்பாங்க. இல்லையா? ஏன்? ஏன்னா அப்பா சொத்து பிள்ளைங்களுக்கு போகும். அதே மாதிரி யாரு இந்த மாதிரி பக்தி பண்றாங்களோ, துன்பம் வரும்போது கூட அத அனுபவிச்சுண்டு இப்ப ஸ்ரீகலா மாதாஜி இருக்கா. 2 துன்பம். ஒண்ணு உடலால ஒரு துன்பம். அடுத்தது நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணுன்ற ஒரு துன்பம். 2 துன்பத்தையும் அனுபவிச்சுண்டு தொடர்ந்து பக்தி பண்றா. இல்லையா? சோ அப்படி யாரு பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு முக்தின்றது அப்பா சொத்து எப்படி பிள்ளைக்கோ, அதே மாதிரி தாய பாக். இது எல்லாரும் மனசுல வச்சுக்கணும்னு நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்காது ஸ்மூத்தா. எப்பவுமே நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம காலெல்லாம் அமுக்கி விடுற மாதிரி நல்ல ஸ்மூத்தாலாம் போகாது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். சரியா? சோ பக்தன் வந்து நினைச்சுக்க கூடாது. நம்ம பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு இனி எல்லாம் சூப்பரா தான் போகும். நோ. போகாது. ஏன்னா நம்ம பண்ணின கர்மத்தை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த பிராரப்த கர்மத்தோட இது அது ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு வந்துருச்சு அது. அது வந்திருக்கும். மாசமானா என்ன ஆகும்? வெளியில வந்து தானே ஆகணும். கரெக்டா இல்லையா? இல்ல இல்ல நான் இப்ப பக்தி பண்றேன் இனி வெளியில வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு இப்ப வேண்டான்னு சொன்னா நின்றுமா? நீங்க 4 மாசம் மாசமா இருக்கீங்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டான்னு சொன்னா நிக்குமா என்ன? வந்துதான் ஆகணும் வெளியில 10 மாசத்துல. அதே மாதிரி நம்ம இந்த ஜென்மத்தை இந்த உடலை எடுத்துட்டோம். அதுக்குன்னு சில இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய புண்ணிய பாவ கர்மங்களை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அது ரியாக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த டிஃபிகல்டிஸ்க்கு நடுவுல நம்ம தொடர்ந்து பக்தி பண்ணணும். டிஸ்கரேஜ் ஆயிடக்கூடாது. தொடர்ந்து பகவானை நினைக்கணும். பகவானோட கருணையை வேண்டி இருக்கலாம். ஆனா பக்தி தொடர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணுனா முக்தி நிச்சயம். தாயபாக். அப்பா சொத்து பிள்ளைக்கு எப்படியோ அந்த மாதிரி லிபரேஷன்றது உன்னோட பிறப்பு உரிமை. ஹரே கிருஷ்ணா. இது கொஞ்சம் எஸ்பியூடி சம்பந்தமா ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறீங்களா? 1 நிமிஷத்துக்கு. இஸ் இட் ஓகே? இல்லைன்னா அவர் ஏதோ வேலை பாதியில் இருக்காரு. ஒரு வேலை கொடுத்துருந்தேன்.
5 45 அத ஸ்மிருதிஹி 45வது ஐட்டம் 64ல 45 ஸ்மிருதிஹி. ஸ்மிருதிஹின்னா என்னது யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஞாபகம். வெயிட் பண்ணுங்க. ஏன் ஒன்லி 1%? எல்லாருக்கும் ஃபைன் போட போறேன். ஸ்மிருதினா என்ன? சரி சொல்லுங்க கீதா மாதாஜி. நினைக்கிறதா பிரபு? என்னது? நினைத்தலா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அழக. சரி கீதா மாதாஜி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸ்மிருதி வேற என்ன தெரியும்? ஞாபகம். ஞாபகம் வருது ஞாபகம் வருது. இப்படி எல்லா ஸ்லோகம் சொல்றது சொல்லுங்க. அப்புறம் வேற ஸ்ருதி ஸ்மிருதி என்னது? Clue கூட வேதங்களா கொடுத்துட்டேன் நானு. பிரபு? வேதம். ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதங்களா பிரபு? ஸ்மிருதி புராணங்கள். வேதங்கள் கிடையாது, புராணங்கள். புராணங்கள். ஸ்மிருதி வந்து புராணங்கள். புராணத்துல வரும், ஸ்ருதி தான் வந்து வேதத்துல வரும். இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஏன் சொல்லலாம். ஸ்மிருதினா ஞாபகம். அப்ப பகவானை ஞாபகப்படுத்தணும். இது 45வது ஐட்டம். இதோட விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? பகவானை நம்ம ஞாபகம் வச்சுட்டா விஷ்ணு புராணத்துல போட்டிருக்கு, அவரு எல்லா அமங்கலத்தையும் எடுத்துடுறாரு, எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ விஷ்ணு புராணத்துல 2 விஷயம் போட்டிருக்கு. ஒன்று மங்களம், இன்னொன்று பாவ விளைவுகள்ல இருந்து. ஸோ பகவானை நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸான விஷயம். ஸோ ரிப்பீட்டடா நம்ம வந்து ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? என்ன போட்டிருக்குன்னா, immediately destroys heaps of sins committed by the people. ஓகே, அடுத்தது அதத் தியானம். தியானம்னா என்னது? மெடிடேஷன். அப்போ மெடிடேஷனுக்கும் ரிமெம்பரன்ஸ்க்கும், அதாவது ஸ்மிருதிக்கும் என்ன வித்தியாசம்? யாரு முயற்சி பண்ணலாம்? ஞாபகம் வைக்கிறோம், மெடிடேஷன்னா அப்ப என்னது? திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்மரணம். வெரி குட், வெரி குட் மோகன மாதாஜி. நெக்ஸ்ட் வேற யாருக்காவது கொஞ்சம் ஆட் பண்ணுமா? மெடிடேஷன்னா deliberately concentrating the mind on a particular aspect of the Krishna. ஞாபகம்ன்றது இப்போ உதாரணத்துக்கு அனுகுலா மாதாஜி இருக்கா, அனுகுலா இப்போ வந்து மோக்ஷிதாவை நினைக்கிறா, இது ரிமெம்பரன்ஸ். இன்னைக்கு இந்த டிஃபன் பண்ணியிருக்கேன், அவளுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்றது ஒரு ரிமெம்பரன்ஸ், ஞாபகம் இருக்கு. ஓகே, அப்படி கடவுளை நினைக்கிறது. ஆனா மெடிடேஷன்றது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பகவானோட நாமத்தையோ குணத்தையோ அவரோட லீலையோ இல்ல, 4வது விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட், பகவானோட சர்வீஸையோ, இதுக்கு பேரு மெடிடேஷன். சமஸ்கிருதத்துல என்னது? தியானம். கான்சென்ட்ரேட் பண்ணி, டெலிபரேட்னா என்னது? உட்கார்ந்து அதை பண்ணணும், தானா பண்றது இல்ல, உட்கார்ந்து இதுக்குன்னு உட்கார்ந்து அவரை ஞாபகம் வைக்கிறது. ஓகேவா? ஸோ தியானம்ன்றது பகவானோட ரூபத்து மேல இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. பகவானோட இது வந்து நரசிம்ம புராணம், விஷ்ணு புராணம், பத்ம புராணம் எல்லாத்துலயுமே போட்டிருக்கு எதுலெல்லாம் தியானம் பண்ணணுன்ட்டு. அவரோட ரூபம் நரசிம்ம புராணத்துல போட்டிருக்கு. என்ன ஆகும்? ஏகப்பட்ட பாவங்கள் போகும்னு சொல்லியிருக்கு. பகவானோட குணங்கள் விஷ்ணு தர்மத்துல போட்டிருக்கு, அவங்க வந்து பகவானோட லோகத்தை அடைவாங்க. பகவானோட கிருஷ்ணரோட லீலைகள் அதை தியானம் பண்றவங்க என்ன ஆகும்? எல்லா விதமான பௌகீக கலங்கங்கள்ல இருந்தும் விடுபட்டு அவங்க வந்து பகவானோட ஸ்வீட் பாஸ்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம். முக்கியமானது, ரொம்ப நல்ல விஷயம், பகவானோட சர்வீஸ் மேல இல்லையா? இப்போ கீதா மாதாஜிக்கு வந்து டெய்லி கீதா இருக்கு, ரோகிணி மாதாஜிக்கு வந்து ஏகாதசி போன்ற விஷயங்களை வந்து நோட்டீஸ் போடக்கூடிய ஒரு சர்வீஸ் இருக்கு, மோகனா மாதாஜிக்கு டெய்லி சாண்டிங் இருக்கு, ஸ்ரீகலா மாதாஜிக்கு சில்ட்ரன்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, பரமபாவனா பிரபுக்கு டெம்பிள் சர்வீஸ் இருக்கு. ஸோ அந்த சர்வீஸ் மேல மெடிடேட் பண்றது. இனி அந்த சர்வீஸை என்ன பண்ணலாம்?
எப்படி பண்ணலாம்? ஏதோ நானும் போனேன், என் பொண்டாடின்னா என் புருஷன் கச்சேரிக்கு போன மாதிரி கிடையாது. கரெக்டா இல்லையா? நிறைய பேர் சர்வீஸ் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடும். 8 மணிக்கு கிளாஸ்னா 8 மணிக்கு தான் உட்காந்துட்டு பேப்பரை தேடுவாங்க. அது வரைக்கும் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் கூட இருந்திருக்காது, ஒரு படித்தல் இருக்காது, அதுக்காக ஒரு புக்கு வாங்கினதில்லை, அதுக்காக ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்க மாட்டோம். என்னத்தையோ எடுத்துடலாம், அது என்ன பெரிய விஷயம், எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான், என்ன வேணுமாலும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவோம் கிளாஸ்ல. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி இல்லை. நம்மளுக்கு கொடுத்த சர்வீஸை எப்படி மேம்பாடா, எப்படி கிருஷ்ணரோட திருப்தியோட, குருவோட திருப்திக்காக எப்படி இன்னும் சிறப்பா செய்யலாம் அப்படி யோசிக்கிறது. அதுக்கு தான் மெடிடேஷன். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? தருணிதா கிட்ட சொல்ல, இன்னைக்கு வரலையாவா? தருணிதா கிட்ட சொல்ல, எடி நீ ஒரு இந்த குவிஸ் ஒன்று போடுறிய, என்னாச்சு? ஆமாப்பா கரெக்டா போட்டுக்கிட்டே இருக்க, என்ன பண்ற அதுல? அவ பாட்டு போட்டுட்டு இருக்கா, அதுல அட்டன் பண்ணலாம், அது 4 ஆனாலும் 10 ஆனாலும் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. இல்ல வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணலாமா, இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமா, இல்ல மக்களுக்கு எப்படின்னு செய்யணும்னு சொல்லி கொடுக்கலாமா? இந்த மாதிரி என்னைக்காவது அவ கேட்டிருக்கலா டீம்ல? கீதா மாதாஜி, நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்கலாவா? இதை நானே 2-3 வாட்டி சொல்லிட்டேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பிரபு. என்ன பண்ணா? அவ பாட்டு இத்தனை மணிக்கு, அதுவும் சம்டைம்ஸ் லேட்டா அந்த இதை போட்டுக்கிட்டே இருக்கா. இது இல்ல, அந்த நேரத்துக்கு ஐயோ 6 மணி ஆயிடுச்சு, ஐயோ நான் இப்போ வந்து கிஸ் போடணும், கட 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 கடன்னு கம்ப்யூட்டர்ல என்னத்தையும் ஆனா தோணான்னு போட்டு நீ போட்டு, அதுக்கப்புறம் 2 ஐ எம் வெரி சாரி, லேட் ஆனதுக்கு அப்புறம் ஐ எம் வெரி சாரி, அது தப்பாயிடுச்சு. நோ, திஸ் இஸ் நாட் சர்வீஸ். மெடிடேட் ஆன் யுவர் சர்வீஸ். எனக்கு இந்த சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, நீ எப்படி பண்ணணும். கீப் மெடிடேட்டிங். பிரபுபாதர் எப்படி பண்ணாரு? வெஸ்ட்டுக்கு போனோம், நானும் வெஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்ட்டு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாரா என்ன? குரு மகாராஜ் எப்படி மாயாபுரை பண்ணாரு? அப்படியே விட்டாரா என்ன? ஒன்றும் இல்லை, கடந்த 2 மாசமா ஒரு ஐசியூல இருக்கிறாரு, மாறி மாறி. ஒரே ஒரு நாள் வெளியில வந்தாரு, வீல் சேர்ல எடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு, அதோட திருப்பி படுத்துட்டாரு. ஆனா அந்த வந்த அன்னைக்கு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? இனிஷியேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எங்கெல்லாம் இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஃபர்ஸ்ட். 2வது கேட்கிறார், குருமராஜ் நம்ம வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்போது மாயாப்பூர் போயிடலாமா? ஒய் மாயாப்பூர்? நம்ம வந்து ரவுண்ட்ஸ் அடிக்கலாம், நம்ம திருப்பி பிரச்சாரத்துக்கு ரவுண்ட்ஸ் அடிக்கலான்றார். எப்படி இருக்கார் பாருங்க சர்வீஸ். அப்படி இருக்கணும், மெடிடேட்டிங் ஆன் த சர்வீஸ். ஸோ இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையோட இந்த சாப்டரை முடிக்கிறாரு. இது வந்து பிரம்ம வைவர்த்த புராணால வந்த கதை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் இந்த மாதிரி சாஸ்திரத்துல வந்து படிக்கிறாரு. பகவானுக்கு வந்து நம்ம மெடிடேஷன்ல கூட சர்வீஸ் பண்ணலாம், அதை கூட பகவான் வந்து ஏத்துக்கிறாருன்றது இவரை படிக்கிறாரு. ஸோ படிச்சதுக்கு அப்புறம் இந்த பிராமணா ரொம்ப பாவம், ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா ரொம்ப பைசா இல்லாத ஒரு கட்சி. ஓகே, ஆனா இன்னும் அந்த ஏழ்மையிலையும் அவருக்கு வர்ற இதில் அவர் ரொம்ப திருப்தியாக வாழ்ந்துருக்கார். இது ரொம்ப முக்கியம், திருப்தி. ஓகே, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பகவானோட கிருப்பை, பகவானோட அரேஞ்ச்மெண்ட் மேலே தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் பகவானுக்கு சேவை செய்யணுன்றதுல பரம இச்சை, நல்ல சேவை பண்ணணுன்ட்டு. அப்போ ஒரு வாட்டி இந்த மாதிரி பகவானுக்கு மனதில் கூட சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து படிக்கிறாரு. அப்போ அதுல இருந்து அவர் என்ன பண்றாரு? கோதாவரி கரையில போயிட்டு நல்லா குளிச்சு எடுத்து, அது ஒரு புண்ணிய நதி. ஓகே இல்லையா? நம்ம 7 நதிகள்ல தண்ணியை வந்து இது பண்ணுவோம் கரெக்டா? கங்கேஷ், யமுனேஷா, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி, ஜலஸ்மின், சந்நிதி, குரு. ஸோ அதுல கோதாவரி ஒரு முக்கியமான ஒரு நதி. ஸோ அந்த கோதாவரி நதியில குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்து அவர் அப்படியே பிராணாயாமம் பண்ணி அப்படியே பகவானை வந்து தியானம் பண்றாரு. எப்படி தியானம் பண்றாரு? பகவானோட ரூபத்துக்கு அழகா ட்ரெஸ் போடுறாரு, அழகா கம்மல், வளையல், அவருக்கு நெத்தி, புல்லாங்கல்ல வைக்கிறாரு, பூவெல்லாம் வைக்கிறாரு, நல்லா அழகான இதெல்லாம் வைக்கிறாரு, கிரீடம் அதெல்லாமே வைக்கிறாரு. அப்புறம் கோயிலெல்லாம் நல்லா சுத்தம் பண்றாரு. கங்கா இதுல இருந்தெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வராரு. கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி இதுலலாம் தங்க பாட்டில் தண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் பகவானோட ஆரத்திக்கு பூ, பழங்கள், இது சந்தனம் அரைக்கிறாரு. அந்த விஷயம் எல்லாமே வந்து பண்ணி பகவானுக்கு வந்து பிரமாதமான கிராண்டான எல்லாம் கோல்டு தட்டு, கோல்டு விளக்குல அவர் வந்து என்ன பண்றாரு? பகவானுக்கு வந்து ஆரத்தி கீரத்தி எல்லாம் பண்றாரு. அப்புறம் ஆரத்தி பண்ணதுக்கு அப்புறம் பகவானுக்கு பசிக்குமே, நம்ம போகா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? கடகடான்னு பால் பாயசம் பண்றாரு.
நல்லா ஸ்வீட் ரைஸ் வந்து பண்ணுறாரு. நல்லா பாலை நல்லா சுண்டை கொதிக்க வச்சு அதில் வந்து சீனியை போட்டு வெல்லத்தை போட்டு அதில் வந்து அரிசியை போட்டு நல்லா அருமையான இது பண்ணுறாரு. ஸோ பண்ண உடனே பகவானுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு பகவானுக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிறாரு. நெய்வேத்தியம் வச்சதுக்கப்புறம் தான் நெய்வேத்தியம் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு, ஐயோ ரொம்ப சூடாக இருக்குமோ, நம்ம அடுப்பில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோமே. இப்போ அந்த வெள்ளை பாகெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசில் ஆறாது, கரெக்டாக இல்லையா? ஒரு தண்ணினா டக்குன்னு ஆறிடும், ஒரு கஞ்சி எடுத்திங்கன்னா ஆறாது. வெள்ளைப்பாகு இன்னும் ரொம்ப மோசம். ஸோ லேஸில் சூடு ஆறாது. அப்போ ஐயோ அது இன்னும் சூடாக தான் இருக்குமோ, எதுக்கும் செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட விரலை தூக்கி அந்த பாயசத்தில் விடுறாரு. விட்ட உடனே கை சும்மா சுல்லுன்னு சூடு எடுக்குது, பொத்துருச்சு கை அவருக்கு. அவர் தியானம் கலையிறாரு. இவ்வளவும் எதுல நடக்குது? தியானத்துல. தியானத்துல நடக்கிறது. நான் விரல தியானத்துல தான் உள்ள விட்டாரு, பார்த்தா சுற்றுச்சு. சுட்ட உடனே அவரு பயந்து போய் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. உண்மையிலே ஒரு விரல் வந்து சுட்டு இருந்தது. அப்பனா என்ன அர்த்தம்? பகவான் நம்ம தியானம் பண்ணும்போது கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ தியானம் இஸ் ஆல்சோ a important part of thing, and the best thing is to தியானம் on the service of Krishna. மெடிடேட் பண்ணுங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு கொடுத்த சர்வீஸை இன்னும் சூப்பராக 4 பேர் கொடுத்ததை 0 ஆக்கி, பிரபு இப்போ யாரும் வர்றதில்ல பிரபு, என்னன்னு தெரியல பிரபு, முன்ன மாதிரிலாம் இல்லை பிரபு அப்படின்னுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரபு, சென்னையிலலாம் அப்படி பிரபு, பாகவத இதுலலாம் அப்படி பிரபு, ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட தூய்மை இல்லை, நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பகவான்கிட்ட சரணடை இல்லை, குரு கிட்ட கனெக்ஷன் இல்லை, அதனால நம்மளால பண்ண முடியல. ஓகே, ஸோ the central lesson என்னது? Krishna accept devotional service even when it is performed in the mind. மைண்டில் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸை கூட பகவான் வந்து எடுத்துக்கிறாரு. அதனால தியானம் இஸ் ஆல்சோ a பார்ட் ஆஃப் இட். இது எத்தனாவது தியானம்? என்னாச்சு, யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க? 46வது ஐட்டம். 46 46 47வது அத தாஸ்யம். ஓகே, ஸோ தாஸ்யம் இது வந்து அடுத்த சாப்டருக்கு நம்ம போகிறோம். 10வது இதுக்கு 11வது சாப்டருக்கு. சரியா? இதில் ஒரு குவிஸ் பண்ணிடுவோமா ஒரு பிரேக்குக்காக? இல்லை கடைசியாக 2 சேர்த்து குவிஸ் பண்ணவா? வாட் இஸ் யுவர் அபிப்பிராயம்? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு குவிஸே வேண்டான்னு அர்த்தமா அதுக்கு? சரி, ஓகே, ஒரு பிரேக்குக்காக பண்ணுவோம். எல்லாருமே மைக் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கை தூக்குங்க. மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, கையை தூக்குங்க, அப்புறம் நான் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். டிவோஷனல் சர்வீஸோட டோர் எது, பிகினிங் எது? பிரியா. ஸ்ரவணமா. வெரி குட், வெரி குட். ஸ்ரீகலா மாதாஜி, நம்ம யார்கிட்ட இருந்து கேட்கணும்? உணர்ந்த ஆத்மாக்கள்கிட்ட இருந்து கேட்கணும். என்ன? தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள்கிட்ட இருந்து, நம்ம பக்தர்கிட்ட இருந்தோ தன்னை உணர்ந்த ஆத்மாக்கிட்ட இருந்து கேட்கணும். வெரி குட், வெரி குட். ரோஹிணி மாதாஜி, இந்த பௌதிக உலகத்தில் நம்ம மாயையில மூழ்கி இருக்கிறதுக்கு ஒப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அனாலஜி. என்னது அது? பாம்பு கடிச்ச மைண்ட். வெரி குட், வெரி குட். ஒரு டிவோட்டி தன்னுடைய கஷ்டங்களுக்கு நடுவுல தொடர்ந்து பக்தி பண்ணி என்ன செய்யணும்? மைத்திலி மாதாஜி சொல்லுங்க. பகவானுடைய கருணையை வந்து கேட்கணும். வெரி குட். பகவானோட கருணையை வேண்டி இருக்கணும். Parampana Prabhu, a devotee should expect all difficulties to disappear immediately after taking up Krishna consciousness. True or false? பிரபு எங்க இருந்தீங்க நீங்க? A devotee should expect all difficulties to disappear immediately after taking up Krishna consciousness. ஒரு பக்தன் தான் கிருஷ்ணா பக்தியை தொடங்கின உடனே தனக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்களும் மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கணும். சரியா தவறா? தவறு பிரபு. வெரி குட்.
தேங்க்யூ வெரி மச். தாயபாக் அப்படின்னா என்ன? விவிதா மாதாஜி. இல்ல உங்களுது முடிஞ்சிச்சு. விவிதா மாதாஜி தான் இன்னும் கேட்கல. கரெக்டா? இன்னும் கேட்கல bro. தாயபாக்னா ஃபுல் மீனிங் சொல்ல வேண்டாம். அந்த தாயபாக் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உம் எப்படி வந்து அப்பாவுடைய இது வந்து மகனுக்கு வந்து சேருமோ அந்த மாதிரி நம்ம முக்தி நம்ம பக்தி தொண்டு செஞ்சா முக்தி வந்து சேரும். தாயபாக்னா பிறப்புரிமை மாதிரி. ஓகே, அடுத்தது சுக்லீனா மாதாஜி. ஏன் நம்ம கிளாஸ்ல வீடியோ ஆஃப் பண்ணி வைக்கணும்? பின்னாடி இருக்கிற திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாம இருக்கு. இதனால என்னெல்லாம் பின்விளைவுகள்? கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்புறம் குருவோட கருணை கிடைக்காது, தர்ஷன் கிடைக்காது. அப்புறம் வேற என்ன நடக்கிறது? The third nama aparadha is happening. Correcta? Disobeying the orders of spiritual master. Correcta இல்லையா? கரெக்ட். ஓகே, சரி. மல்டிபிள் சாய்ஸ். ஸ்மரணம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஸ்மரணம்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸ்மரணம்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. வெரி குட், வெரி குட், கரெக்ட். 4 விஷயங்கள் நம்ம மெடிடேட் பண்ணலாம். அந்த 4 விஷயங்கள் என்னது? பிரியா அகைன் எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சுல? ஒரு ரவுண்ட் முடிச்சாச்சுல எல்லாருமே? ரோகிணி மாதாஜி முடிச்சிட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? மோகனா மாதாஜி, சரி சொல்லுங்க மாதாஜி. நாமம், பகவானுடைய நாமம், குணம், ரூபம், லீலை அதை ஸ்மரண் பண்ண. சர்வீஸ். ஓகே, ஃபைன். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. சாரி போயிட்டு வாங்க, கிளம்பட்டேன். போயிட்டு வாங்க. நலம் நலம் தானே முல்லை மலரே. What happened when the poor Brahmana touched the hot sweet rice? என்ன ஆச்சுது பிரியா? அவங்க கை உண்மையிலேயே சுட்டுடும். அப்பனா என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம சர்வீஸ வந்து மனசால பண்ணா கூட கிருஷ்ணா அதை வந்து ஏத்துக்குவாங்க. ஓகே, ஃபைன். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். அடுத்தது தாஸ்யம், சர்விட்டர்ஷிப். இது வந்து 47வது ஐட்டம். பக்தி ரசாமிர்த சிந்துல 1.2.183. ஸோ 2 வகையான தாசியம் இருக்கு. கர்மிகள் வந்து அவங்க வேலை செஞ்சு அதோட பலனை பகவானுக்கு கொடுப்பாங்க, லைக் காசு பணம். ஆனா வைஷ்ணவர்கள் அவங்க பகவானுக்கு மீனியல், அதாவது ரொம்ப எளிமையான, செருப்பு எடுத்து வைக்கிறது கூட ஓகே, ஒரு ஒரு மீனியல் சர்வெண்டா, தமிழ்ல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, and constantly engaged in the service of the Lord. ஓகே, ஒரு வைஷ்ணவர் வந்து வெறும் பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துக்க மாட்டான். வைஷ்ணவர் எப்படி பண்ணுவான்? அங்க போயிட்டு பாத்திரம் தொலைக்கணுமா, பாத்திரத்தை தொலைக்கும். வீடை பெருக்கி டெம்பிளுக்கு ரெடி பண்ணணுமா, அதை வந்து பண்ணுவான். அபிஷேகம் பண்ணுமா, ஓகே. கிளாஸ் கொடுக்கணுமா, ஓகே. எல்லா பக்தர்களோட செருப்பெல்லாம் எடுத்து வை, ஓகே. கார் எடுத்துட்டு போயிட்டு 4 பேரை பிக்கப் பண்ணி எடுத்துட்டா, ஓகே. எவ்ரி திங். ஸோ 2 விதமான சர்வீட்டர்ஷிப் இருக்கு. அதில் வைஷ்ணவர்கள் வந்து கான்ஸ்டன்ட்லி எங்கேஜ் இன் த சர்வீஸ் ஆஃப் த லார்ட். லார்ட்னா லார்டோட பக்தர்கள். ஓகேவா?
ஸோ வர்ணாசிரம தர்மப்படி அவங்க வந்து பகவானுக்கு சேவை செய்வாங்க. சேவை செய்யும் போது அது பகவானோட திருப்திக்காக. ஆனா வர்ணாசிரம முறைப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து கண்ட்ரோல் ஆகுறாங்க இல்லையா? முதல்ல எப்படி இருக்காங்க? அவுத்துட்ட கழுத மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஒரு வர்ணாசிரம முறைக்குள்ள வரும்போது கொஞ்சமா அவங்களோட மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வருது இல்லையா? அடுத்தது அப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பகவானுக்கு வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சமாக நம்ம ஏதாவது ஒரு வேலையிலையோ எதுலையோ இருப்போம். இல்லை நம்மளுக்கு வந்து விவசாயத்தில் இருப்போம், நம்மளுக்கு நிறைய தேங்காய் வரும், இல்லை மாங்காய் வரும், இல்லை நம்ம வந்து இதில் இருப்போம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருப்போம், துணிக்கடையில் இருப்போம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பகவானுக்கு வந்து முதல்ல கொடுக்கலாம். ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். எப்படி? கிராஜுவலா பகவானுக்கு பிசிக்கலா ஒரு மீனியல் சர்வீஸ் பண்ணணும். இந்த மீனியல் சர்வீஸ் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் யுவர் ஹவவர் கிரேட், அன்றாடம் நீ ஏதாவது ஒரு மீனியல் சர்வீஸை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நீ பெரிய கிரேட்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ராதநாத் சுவாமி மகாராஜ் பாத்தீங்கன்னா, அவரு மகாராஜ் சொன்னா இந்த வேர்ல்டுல இருக்கிற அத்தனை வைஷ்ணவரும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவரு பாத்தீங்கன்னா ரொம்ப மீனியல் சர்வீஸ். போய் காய் கட் பண்ணி கொடுப்பாரு, போய் அடுப்பாங்கரையில் உட்காந்துக்கிட்டு, அடுப்பாங்கரைன்னா கிச்சனில் போயிட்டு உட்காந்துட்டு கிண்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கூட பெரிய ப்ரோக்ராம், வெளியில அவரோட பேச்சை கேட்கறதுக்காக 10,000 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் கிளாஸை முடிச்சுட்டு அவர் பின்பக்கம் போயிட்டு ஏதாவது ஒரு மீனியல் சர்வீஸ் இருக்கா, பிரசாதம் போய் பரிமாறட்டுமா, காய் வெட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு he will do a menial service. நம்ம ரொம்ப நான் இனிஷியேட் ஆயிட்டேன், நான் வந்து 25 வருஷமா இருக்கேன், நான் அதாக்கும் இதாக்கும். எப்படி இருந்தாலும் இது இன்னைக்கு சொல்லல, இது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. ஆல்வேஸ் ஹாவ் சம் மீனியல் சர்வீஸ் இன் யுவர் ஐட்னரி. இது நம்மளை எப்பவுமே கிரவுண்டடா வச்சுக்கும். இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? பௌதிகமா ஒரு அளவுக்கு பறந்தோம், படிப்பு அது இதுன்னு. இப்போ ஆன்மீகத்துக்கு வந்தோம். அப்போ ஆன்மீகத்துல நம்ம தரை அளவில் அப்படியே ரொம்ப ஹம்பிளா இருப்போம். ஆனால் ஆன்மீகத்துல கொஞ்சம் வளர வளர திருப்பி இதுல மிதக்க ஆரம்பிச்சிரும், பறக்க ஆரம்பிச்சிரும். ஆன்மீகமா பறப்போம். ஆன்மீகமா நம்மளுக்கு ப்ரைட் வரும், பெருமை வந்துடும். ஆன்மீகமா பெருமை வரும். பௌதிகமா இருந்ததெல்லாம் போய் இப்ப ஆன்மீகமா வர ஆரம்பிச்சிடும். அதனால மீனியல் சர்வீஸ் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும். இஸ் இட் கிளியர்? சோ வர்ணாசிரம தர்மப்படி முதல்ல புலன் இன்பம். அப்போ வர்ணாசிரமப்படி புலன் இன்பத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம சம்பாத்தியம், நம்மளோட இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து சிலதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றோம். அடுத்தது டைரக்டா செய்யணும் கிருஷ்ணருக்கு. அதுக்கப்புறம் அதாவது சொல்லுவாங்க, எப்பா இது கொஞ்சம் பண்றியா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு சுக்லீன மாத்தேஜ் ஏதோ சர்வீஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க, என்னன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுத்திருப்பாங்க, டைம் கீப்பிங்கோ இல்லை யாரையாவது கால் பண்றது வைக்கிறது, ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுத்திருப்பாங்க. இது ஆனா இந்த லெவல்லே இருக்கக்கூடாது, ஸ்பான்டேனியஸ் சர்வீஸ்க்கு வரணும். ஸ்பான்டேனியஸ்னா என்னது? எப்படி ஒரு அம்மா குழந்தைக்கு ஸ்பான்டேனியஸா குழந்தைக்கு கொடுக்குறா, அதை வந்து யாரும் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ரூல் புக்கோ வச்சுட்டுலாம் பண்ண மாட்டா. கரெக்டா இல்லையா? ஸ்பான்டேனியஸ் அப்படியே அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா சர்வீஸ்க்கு வரணும், அந்த லெவலுக்கு உயரணும். ஸோ சர்விட்டர்ஷிப். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ஒரு நிமிஷம். ஸோ டிவோஷனல் சர்வீஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ரெண்டு விதமான ஃப்ரெண்ட்ஷிப். ஒன்று கான்ஃபிடென்ஷியல், ஒன்று வந்து வெல்விஷர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பகவான் மேல நம்பிக்கை இருக்கு, நான் இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா நான் பகவான் கிட்ட போவேன். அந்த மாதிரி ஒன்று கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. ஓகே,
ஓகே. நான் இதை இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு டவுட் இருந்ததுன்னு கொஸ்டின் மார்க் பண்ணேன். இன்னைக்கு புக்கை நான் எடுத்துன்னு போகல ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால நான் வச்சிருக்கேன். இந்த தாசியமா நான் திருப்பி நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் இருந்தது. எனக்கு ஒரு திருப்தியின்மை இருந்தது. ஸோ என்னங்க மாதாஜி? பிரபு 2 டைப்ஸ்னு சொன்னீங்கல்ல தாசியம்ல. அதான் ஒண்ணு நான் இதை ஃபுல்லாகவே தனியாக எடுக்கிறேன். தாசியத்தை நான் தனியாக எடுக்கிறேன். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறேன். தாசியத்தோட நோட்ஸ். இந்த ஒரிஜினல் புக்கு இன்னைக்கு கையில் இல்லை. அதனால இது இல்லாமல் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே, அடுத்தது சரண்டரிங் எவ்ரி திங் டு த லார்ட். 11.29.34 ஆத்ம நிவேதனம். ஓகே, ஸோ ஹரே கிருஷ்ணா. சொல்லு. ஃப்ரெண்ட்ஷிப் இது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே அது? நான் தான் சொன்னேன், நான் தனியாக எடுக்கிறேன், இல்லைன்னா நோட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் நோ. சரியா? ஓ, ஃப்ரெண்ட்ஷிப் தாசியம்ல வருமா? ஓ, தாசியம் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுமே இருக்குது. நான் ரெண்டுமே சரியா சேர்த்து எடுக்கிறேன். எஸ், ஓ ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகே, தாசியம் முடிஞ்சிருச்சு. ஓ தாசியம் ஓகே. முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் நான் வந்து அப்புறமா எடுக்கிறேன். ஓகேவா? தாசியம் நான் ஏற்கனவே டீட்டெயிலாக சொன்னேன் இல்லையா? வர்ணாசிரம தர்மப்படி அவன் வந்து ஃபர்ஸ்ட் இருப்பான், சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறான், அப்புறம் அவனோட ரிசல்ட்டை வந்து கொடுக்குறான், பணத்தை மட்டும் கொடுக்குறான், ஆனால் பக்தி பண்ண மாட்டேன்றான். அப்புறம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறான், சேவை அதுதான் ரெண்டாவது பண்ணுறான். டைப். அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸ் சேவை பண்ணுறான். ஓ அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதை வந்து நான் தனியாக எடுக்கிறேன் நான். சரிங்களா? அது வந்து சாக்கியம் வரும், 48வது சாக்கியம். இல்லை எடுத்துடுறேன், நான் இப்பவுமே படிச்சு. There are 2 types of sakyam, trust and being friendly. Okay? The first type is the opinion of the others. The second is the opinion of the author. Mitra here means friendship in general rather than sakya, which is appears only in bhava and prema. So இது ரொம்ப டீட்டெயிலாக தான் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. I will do it later. ஆனால் அதில் பியூட்டிஃபுல்லான ஒரு இது வந்து திரௌபதியோட இது கொடுத்துருப்பாங்க, லீலையா. சரி, நிறைய போகுது அது. ஃப்ரெண்ட்ஷிப் ஏகப்பட்டது இருக்குது இதில். ஓகே, நான் டீட்டெயிலாக எடுக்கிறேம்மா. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் இன் பெண்டிங். யாராவது ஞாபகப்படுத்துங்கண்ணா. அடுத்தது 49 ஆத்ம நிவேதனம் 1.2.94 The Lord says, a person who has completely surrendered unto me and has completely given up all other activities is protected by me personally, both in this life and in the next. In other words, I wish to help him become more and more advanced in spiritual life. Such a person is to be understood as having already achieved Shrashti. ஸோ யார் ஒருத்தர் தன்னையே கொடுக்குறாங்களோ, யார் இதுக்கு? நம்மளுக்கு பலி மகாராஜ் மாதிரி. ஓகே, ஸோ தன்னையே கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கம்ப்ளீட்டாக கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சிட்டேன், ஆனால் செய்கிறதெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு செய்வான். நோ, கம்ப்ளீட்டாக சரணடைஞ்சிட்டான்னா அவன் கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக எதுவுமே செய்ய மாட்டான். அதுதான் சரண்டர், அதுதான் ஆத்ம நிவேதனம். He will not do anything independent. இண்டிபெண்ட்டாக செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் கை விட்டுருவான். உதாரணத்துக்கு பாருங்க, கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பக்தி எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சு சரணாகதி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அர்ஜுனா, நீ வேண்டது என்ன பண்ணணுமோ நீ பண்ணு அப்படின்னாரு. அர்ஜுனன் என்ன சொன்னாரு? இப்ப நான் சண்டை போடுறேன்னாரா சண்டை போட மாட்டேன்னாரா? ரெண்டுமே சொல்லலை. நீ சொல்லு, நான் செய்யறேன். நீ சண்டை போடு, நான் போடுறேன், போடலாம். அப்படி இருக்கணும். நம்மளோட ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ஸை கொடுத்துடணும். கொடுத்துட்டு பகவானே நீ சொல்லு, நான் செய்யறேன். ஸோ அது நம்மளுக்கு குரு மூலியமா வரும், யார் மூலியமா வரும்? அவர் சொன்னா நான் செய்யறேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம நிவேதனம். அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் இங்க என்ன சொல்றாரு? நான் பர்சனலா அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி இப்படி யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு சாஷ்டி. சாஷ்டின்னு பகவானோட எல்லா அப்புலன்ஸும். முக்தியில நிறைய வகை இருக்கு இல்லையா? இவங்களுக்கு வந்து சாஷ்டி முக்தி கிடைக்கும். உதாரணத்துக்கு பலி மகாராஜ் பண்ணும்போது என்னாச்சு? பலியை வந்து பகவான் வந்து எங்க தள்ளினாரு?
சொல்லுங்க. பாதாள சுத்தல லோகம். பாதாள லோகம் ஜெனரலா சொல்லிக்கலாம். பாதாளத்துல எங்க? சுத்தல லோகம். சுத்தல லோகம். அதல, சுத்தல, மகாதல, ரசாதல, பாத்தாள. ஜெனரலா அந்த கீழே இருக்கிற 5 லோகத்தையுமே வந்து பாத்தாளன்னு சொல்லுவாங்க. பட் பாத்தாளன்றது லாஸ்ட். பட் அதுல வந்து சுத்தல லோகத்துல வந்து அவர் வந்து தள்ளுறாரு. ஆனா தள்ளினாலும் என்ன பண்ணாரு? வாமனா அங்க போய் உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்துட்டு சுத்தல லோகத்தோட ஐஸ்வர்யம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொர்க்கலோகத்தோட ஜாஸ்தி. சோ பகவானோட இருக்காரு, ஃபுல் ஐஸ்வர்யத்தோட இருக்கிறாரு. சோ இது ஒரு சாம்பிள். அவரோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்தது அவருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து பகவானோட வைகுண்டத்துக்கு அவர் வந்து போயிடுவார். ஸோ சாஷ்டி முக்தி கிடைக்கும். யார் இப்படி தன்னையே அவனோட கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருவோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, என்ன பண்ணுது? அப்படியே அம்மா தூக்குனா இழுத்தா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. கரெக்டா இல்லையா? அது அம்மாவே நம்பிதான் இருக்குது. அது அந்த மாதிரி யாரு பகவானை நம்பி இருக்காங்களோ, கம்ப்ளீட்லி சரண்டர், பகவான் பர்சனலா ப்ரொடெக்ட் பண்றாங்க. நாராயண பிரகலாத மாதிரி. ஓகே. சோ ஆத்ம நிவேதனம். ஆத்மனா என்ன? மோகன மாதாஜி ஆன்சர் பண்ணுங்க. அவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஆத்மான்ற வேர்டுக்கு மீனிங் என்ன? ஆத்மான்றது எதை குறிக்கும்? ஜீவாத்மா. நேத்திக்கு நீங்க தானே கிளாஸ் எடுத்தீங்க? Yes, Prabhu. நான் உங்க இதுலதான் நான் படிச்ச ஞாபகம் எனக்கு, கரெக்ஷன் பண்ணும்போது. ஆத்மா இடத்துக்கு ஏத்தார் போல அது நம்ம ஆத்மாவை குறிக்கும், மனதை குறிக்கும், உடம்பையும் குறிக்கும். என்ன மாதாஜி நீங்க சொன்னீங்க தானே? உங்களோட அந்த ஸ்லைட்ஸ்ல இருக்குது அந்த பாயிண்ட். இல்ல இருக்கு. ஆனா நீங்க இப்ப சடனா ஆத்மா அப்படின்னா என்னன்னு உடனே blank அந்த ஆயிடுச்சு. வேர்டு எதை குறிக்கும்? அந்த வேர்டு நம்ம ஆத்மாவையும் குறிக்கும், மைண்டையும் குறிக்கும், உடலையும் குறிக்கும். மோஸ்ட்லி அது வந்து ஆத்மானா நம்மளோட சோலை தான் குறிக்கும். ஆனா சில இடத்துல மைண்டு, சில இடத்துல பாடி. ஈவன் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அது மாறுது. அங்க வந்து பிரபுபாத் போட்டிருப்பாரு, ஏன்னா அது இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு எருமாடு மாதிரி நிக்காத அப்படின்னு சொன்னா நீங்க போய் எருமாடை தேடக்கூடாது. நம்ம அம்மா நம்மளே தான் சொல்லியிருக்கான்றது புரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்ப அந்த எரும மாடுன்னு அந்த இடத்துல யாரு? அது நம்ம. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி ஆத்மான்றது இடத்துக்கு ஏற்றார் போல. மாதாஜி கூட நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாரு. மாதாஜி அதுவும் போட்டிருந்தாங்க ஸ்லைட்ல. அந்த பல் பிராமணரையும் சொல்லியிருந்தேன். துவஜ இரட்டை. துவஜா ஒன்று கொடுத்துருந்தீங்க. எஸ், கரெக்ட். பல்லுக்கும் வரும், பிராமணருக்கும் வரும் அப்படின்ட்டு. ஸோ அத மாதிரி இந்த ஆத்மான்றது இது மூணுத்தையுமே குறிக்கிறது. ஆத்மா, மனம், உடல். அப்ப ஆத்ம நிவேதனம்னு சொன்னா நம்ம உடல், நம்மளோட மைண்டு, நம்மளோட ஆத்மா எல்லாத்தையும் பகவானோட சர்வீஸ்க்கு கொடுக்கறது தான். ஸோ பக்திவேதாந்த தாக்கூர் அவரோட ஒரு பாட்டில் வந்து எழுதுறாரு. அந்த பாட்டை நான் இப்போ மென்ஷன் பண்ணல. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு அஸ். நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? இந்த உடல் இருக்கு, இந்த மனம் இருக்கு, இந்த சொத்து இருக்கு, இந்த வீடு வாசல் இருக்கு, என்னோட குடும்பம் இருக்கு. பகவானை எல்லாம் ஒண்ணுதுதான். உன்னோட சேவையில நான் எல்லாத்தையும் ஈடுபடுத்துறேன். அதுக்கு பேர் தான் ஆத்ம நிவேதனம். யமுனாச்சாரியார் என்ன சொல்றாரு பாருங்க. அவரு வேற மாதிரி சொல்றாரு. My dear Lord, I may be living within some body as a human being, a demigod, but whatever mode of life, I do not mind, because these bodies are simply byproducts of the three modes of mental nature, and I, who am in possession of these bodies, surrendering myself to you. யமுனாச்சாரியார் என்ன சொல்றாரு? நான் வந்து இன்னைக்கு ஒரு மனுஷ பாடியில இருப்பேன், நாளைக்கு ஒரு தேவனோட பாடியில இருப்பேன், என்ன பாடியில வேணுமாலும் நான் இருந்துட்டு போறேன். இதெல்லாம் 3 குணங்கள் எனக்கு வெவ்வேறு பாடியை வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அந்த நான், இந்த உடலெல்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த நான் உனக்கு வந்து சரண்டர், உனக்கு வந்து சேவை பண்ணணும். இது யமுனாச்சாரியாரோட டெஃபினேஷன். ஸோ இந்த நான் தானே இந்த உடலை வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப இந்த நான் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடல் என்ன ஆகும்? நேத்திக்கு கூட இதை பத்தி ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என் பாட்டியோட நான் வந்து போயிட்டு இருந்தேன்.
டெட் பாடி எடுத்துட்டு கிரிமேஷன் இதுக்கு ஆம்புலன்ஸ்லயோ இதுலயோ வண்டியில போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாட்டியோட வாய் ஆன்னு ஆட ஆரம்பிச்சிச்சான், மூவ் ஆன ஆரம்பிச்சிச்சான் பேய் மாதிரி. எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேஸு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, அப்படியே எல்லாமே போகுமா. உடம்பு வந்து அப்படியே பஞ்சபூதங்கள் பஞ்ச இதுவும் அப்படியே போகும். அப்போ வந்து கொஞ்சம் வந்து காற்று ரிலீஸ் ஆகுது, உடம்புல இருந்து காற்று போகுது, அப்புறம் தண்ணி போகும், அப்படியே போய் நம்ம ஒன்றும் இல்லாம ஆயிடும். ஸோ அதனால, ஆனா இத்தனை நாள் அதை பிடிச்சு வச்சுட்டு இருந்த நான் இருக்கேன்ல, அந்த ஆத்மா எந்த உடல் வேணுமாலும் இருந்துட்டு போட்டோம், பட் ஐ வாண்ட் டு சர்வ் யூ. இது யமுனாச்சாரியாரோட சரண்டர். ஓகே, வாட் எவர் சிச்சுவேஷன், வாட் எவர் பாடி ஐ ஆம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இப்போ இந்த பாடியில் வாட் எவர் சிச்சுவேஷன், நான் அம்மாவா இருக்கலாம், நான் மனைவியா இருக்கலாம், நான் வந்து பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம். நோ, ஐ கேன் பி எனி திங், பட் ஐ வாண்ட் டு சர்வ் யூ. அந்த ஒரு பொசிஷனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாச்சாரியார் செய்கிறார். அடுத்தது ஹரிபக்தி விவேகால, செம்ம சூப்பரா இருந்தது, நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். The surrender devoted to a sold animal. ரொம்ப புதுசா இருந்தது. நானும் பக்தி சாஸ்திரி படித்தேன், ஆனால் பக்தி சாஸ்திரி எடுக்கவும் செஞ்சேன், ஆனால் இந்த பாயிண்ட் அப்போ எனக்கு பிடிபடலை. ஹரிபக்தி விவேகால என்ன போட்டிருக்குன்னா, சரண்டர்னா ஒரு சோல்டு அனிமல் மாதிரி. இப்போ பரம்பான பிரபு பார்த்தா தான் கடா வெட்டுற மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு வந்து நான் ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆடை வந்து என்ன பண்றாரு, சுக்லீனமத்த வீட்டில் விருந்து, மாப்பிள்ளை வராரு வீட்டில், அதனால விருந்து போடுறாங்க அப்படின்னா இந்த ஆடை தூக்கி வித்துடுறாங்க. அப்ப இந்த ஆடு ஏதாவது சொல்லுமா? இல்ல என்ன பரம்பானம் இது, எங்க அம்மா அங்க இருக்காங்க, எங்க அப்பா இங்க இருக்காங்க, என் ஊர் அது, நான் இதை தான் இது பண்ணணும், வித்துட்டேன்னா அப்படியே போகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு வித்த ஆடு மாதிரி இருக்கணுமா. ஒரு ஐடியா கிடையாது. இட் இஸ் நத்திங், ஐ ஆம் நத்திங், எவ்ரிதிங் இஸ் யுவர் கன்சர்ன். ஸோ ஆடு எப்படி போகுது, எனக்கு சாப்பாடு போடுவியா, எனக்கு அதை பண்ணுவியா, எதுவுமே கேட்காது. இட் இஸ் நாட் பாதர்ட் அபவுட் எனிதிங் பர்சனல். தன்னை பத்தி அதோட மெயின்டெனன்ஸ், தன்னோட ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், சஸ்டெனன்ஸ், எதை பத்தியும் கவலைப்படாது. ஐ ஆம் யுவர்ஸ், அதெல்லாம் உன்னோட வேலை, மெயின்டைன் பண்றதெல்லாம் உன்னோட வேலை, நான் உனக்கு சர்வீஸ் தான் பண்ணுவேன், நான் என்னை மெயின்டைன் பண்றது என்னோட வேலை இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னையோ என் குடும்பத்தையோ மெயின்டைன் பண்றது என்னோட வேலை இல்லை, அது நீ பண்ணணும். நான் உனக்கு சேவை பண்ண வந்துட்டேன், நீ தான் நீ மெயின்டைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்க இந்த வெளிநாட்டுக்கு வந்தோம், அப்போ வரும்போது என்ன பண்ணாங்க, கம்பெனி பார்த்துக்குச்சு, சாப்பாடு, தங்குறது, கொள்றது எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டான். நீ கம்பெனிக்கு வேலை செய், மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கரெக்டா இல்லையா? அப்ப அதே மாதிரி யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னைக்கு இந்த நிலையை அடைவோம் நம்ம, சோல்டு அனிமல் மாதிரி இல்ல? அமேசிங். அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ரூபகோஸ்வாமி சொல்றாரு, ரொம்ப அட்வான்ஸ்டு டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒன்லி த அட்வான்ஸ்டு டிவோட்டீஸ் கிவிங் அப் ஒன் செல்ஃப் கம்ப்ளீட்லி டு த வில் ஆஃப் த காட். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாளைக்கு என் குடும்பத்துக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன ஆகும், ஐ எம் நாட் பாதர்ட், ஐ எம் யுவர்ஸ், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். இது வந்து ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப விசேஷமானது. அட்வான்ஸ்டு டிவோட்டீஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 11.11.41ல என்ன பாயிண்ட்னா, இருங்க ஒரு நிமிஷம், இது வந்து 50வது பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீ ஸ்ரீ ராதாரமணா கி ஜெய், ஸ்ரீல பிரபாத் கி ஜெய், ஸ்ரீல மகாராஜ் கி அம்மா நீ நாராயணா. இந்த அக்கா என்ன விட்டு போயிட்டான். சரி, ஓகே. 50வது ஐட்டம் 1.2.199. ஓகே, ஆஃபரிங் த ஃபேவரைட் ஆர்டிகல்ஸ். பிரியாவோட பேர் தான் வருது இதுல. பிரியோபகாரணம், அத நிஜ பிரியோபகாரணம். நம்மளுக்கு பிடித்தமான விஷயத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. த பெஸ்ட் திங், வெரி டியர், அதை பகவானுக்கு கொடுக்கறது. இது வந்து ஒரு
ஐட்டம். இது 50வது ஐட்டம். நம்ம அந்த வால் கிளாக் கொடுக்குற மாதிரி இல்லை, தெரியுமா? வால் கிளாக் கதை தெரியுமா? ஒரே வால் கிளாக்கு அது எத்தனை கல்யாணம் தாண்டி இருக்குன்னு தெரியாது. நம்ம கல்யாணம் போய் இங்கேருந்து நம்ம அவன் கல்யாணத்துக்கு கொடுத்து அவன் அதுக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, விஜயக்காவோட கிரக பிரவேசத்துக்கு ஒரே மாதிரி மாடல் கூட அதே மாடல் 4-5 வாழ்க்கைலாம் கிடைச்சது. அது நைட்டு வந்து பிரிக்கிறதுல வந்து ஒரு ஜாலி எங்களுக்கு எல்லாருக்கும். எல்லாரும் வட்டமா உட்காந்துக்கிட்டே பிரி பிரி பிரின்னு பிள்ளைங்கள்லாம் ஒரே சண்டை போட்டுக்கும், நான் தான் பிரிப்பேன். ஸோ பிரிச்சு பார்ப்போம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு, ஜாலியா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வாழ்க்கலாம், டிசைன் கூட மாறல. அது எத்தனாவது வீட்டுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல, யாரும் அதை மாற்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். பிடிக்கல போல் இருக்கு அந்த மாடல். உடனே அடுத்த ப்ராப்பர்ட்டி அடுத்த வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இல்லை பகவானுக்கு. தட் விச் இஸ் வெரி டியர் டு யூ, த பெஸ்ட் யூ ஹாவ் டு கிவ். ஓகே, எது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கா நம்ம வந்து கேட்கணும். am I giving Krishna that is convenient to me, or I am willing to offer Krishna something that is actually valuable and dear to me? உதாரணத்துக்கு எங்க அண்ணன் எனக்கு வந்து 2000ல் ஒரு பேனா கிஃப்ட் பண்ணான். அந்த பேனா எப்படின்னா, ஐ திங்க் நிப்பு வந்து கோல்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து மரகத பச்சை இருக்கும். மரகதமா பச்சை கலரில் இருக்குது மரகதம் அந்த பென்னில் இருக்கும். என்ன பிராண்ட் அது? டியூபாண்ட் பிராண்டு. அதில் டைமண்ட், ஃப்ளோட்டிங் டைமண்ட் கூட இருக்குது. பட் அது எனக்கு கொடுக்கல. எங்கள் அண்ணா வந்து இந்த பேனா எனக்கு கிஃப்ட் கொடுத்தான். அதோட இங்கு கூட ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எனக்கு கிஃப்ட் கொடுத்தான். என்ன மாதாஜி? ஒரே நிமிஷம் வீடியோ பண்ணிக்கிறேன். யா, இட்ஸ் ஓகே மாதாஜி, இட்ஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, அதுக்கு பதில் பிரியா வந்துட்டாங்கல்ல. ஓகே, ஸோ நான் நினச்சேன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன யோகிதை இருக்குது இந்த ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், குருமராஜுக்கு ஆஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 15வது வருஷத்துக்கு எதுக்கோ கம்பெனி வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தது, ஒரு வாட்ச்சு. அதுவும் வந்து வெளியில் கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஏதோ 2500 ரியாலா என்னத்தையோ சொன்னாங்க அந்த வாட்ச்சு. ஸோ இதுவும் நம்ம கட்டுறதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சென்னைக்கு வரும்போது குருமராஜ் கொடுத்துட்டேன். ஸோ குருமராஜ் வேறு யாருக்காவது கொடுப்பாரு, குருமராஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் த பெஸ்ட் ஷுட் பி ஆஃபர்டு, த பெஸ்ட் ஷுட் பி ஆஃபர்ட் டு த லார்ட். என்கிட்ட இருந்தது அது 2 தான் பெஸ்ட்டு. சொத்து இருக்குது நிறைய, ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்றான். அது ரொம்ப மோசமானவன் நான், அந்த லெவலுக்கு நல்லவன் கிடையாது. பட் என் கன்வீனியன்ட்டுக்கானதை நான் கொடுக்குறேன்னா, த பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன்னா, சர்வீஸ் கூட அப்படி தான் இருக்கணும். am I giving the best, ஆர் என் சுகமாக என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே மணி ஆட்டுறானுங்க, டிங் டிங் டிங். ஸோ அந்த மாதிரி த பெஸ்ட் ஃபேவரைட் ஆர்டிக்கிளை நம்ம பகவானுக்கு, ஈவன் நம்ம பார்த்தோன்னா சீசனல் ஃப்ரூட்ஸை ஆஃபர் பண்ணணும். எனக்கு பிடிக்காது அண்ணாச்சி பழம், அதனால நான் கிருஷ்ணருக்கு அண்ணாச்சி பழம் ஆஃபர் இல்லை. அண்ணாச்சி பழம் இஸ் த சீசன்னா, அண்ணாச்சி பழத்தை பகவானுக்கு இந்த சீசனில் தான் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம்னா தெரியும் இல்லையா, பைனாப்பிள். பைனாப்பிள் இஸ் பெஸ்ட் இந்த சீசன்னா, அப்போ அதை ஆஃபர் பண்ணணும். உங்களால் தின்ன முடியலையா, உங்களுக்கு ஏதாவது அதில் அலர்ஜி இருக்கா, நோ ப்ராப்ளம், அதை எடுத்து 2 பக்தருக்கு கொடுங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க, ஒரு நாய்க்கு கூட கொடுங்களா. அந்த நாய்க்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கட்டுமே, கருணை கிடைக்கட்டுமே. நாய் பைனாப்பிள் தின்னுமான்னு என்ன அடுத்த கேள்வி கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஐ டோன்ட் நோ. ஓகே, ஓம் தத் சத். நான் தின்னுவேன். ஹரே ஓம் தத் சத். ஸோ பெர்ஃபார்மிங் ஆல் என்டெவர்ஸ் ஃபார் கிருஷ்ணா 51. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அர்த்தே அகில சேஷ்டிதம். அதாவது நம்ம கிட்ட 2 வாழ்க்கை இருக்கு, பௌதிக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. கரெக்டா இல்லையா? எத்தனை வாழ்க்கை இருக்கு நம்ம கிட்ட? நம்ம எத்தனை வாழ்க்கையை வாழ்றோம்? ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் பௌதிக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நோ, பெர்ஃபார்மிங் ஆல் என்டெவர்ஸ் ஃபார் கிருஷ்ணா. நீ புள்ள வளர்க்கறது கூட கிருஷ்ணமயமா இருக்கணும், பொண்டாட்டி புருஷனை பார்த்துக்கிறது கூட கிருஷ்ணமயமா இருக்கணும். அப்படி கிருஷ்ணரோட சர்வீஸா எல்லாத்தையுமே ஆக்கணும். வேலைக்கு போறதுல இருந்து ஆரம்பிச்சு, இல்லைங்க நான் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டேன்னா ஃபுல் பிஸ்னஸுங்க, நான் கிருஷ்ணாவையும் பிஸ்னஸையும் சேர்க்கவே மாட்டேங்க, அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேல நான் வந்து டிவோட்டிங்க, இந்த கதையே கிடையாது. ஆல் ஸ்பியர்ஸ், அகில, கம்ப்ளீட்டாவே
ஸோ ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லா சர்க்கிள்லையும் எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது அடுத்த பாயிண்ட் வந்து 53 ததியானாம் சேவனம். 52 சொல்லலையே பிரபு. 52 சொல்லியோ? ஓ சாரி மாதாஜி. 52 சரணாபதிஹி. சரணாபதிஹி பீயிங் எ சரண்டர்ட் சோல். பதிஹி சரணாகதி பண்றது வேற, சரணாபதிஹி வேற. So you actually acts in such a way that his body, mind and words belongs to Krishna. நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேசும்போது எப்படி பேசுவான்? அவன் வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது மாதிரி தான் பேசுவான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் என் பைக்கு சும்மா தான் இருக்குது, எடுத்துக்கோ சொல்லுவோமா இல்லையா? இது கிருஷ்ணருக்காக தான் சர்வீஸ் கொடுக்குறோம். பரப்பான பிரபு கார் கேட்கிறாரு, கார் சும்மா தான் இருக்குது, எடுத்துக்கோங்க பிரபு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க இப்ப எதுவும் எடுக்க மாட்டோம், அவர் வந்து சேலம் போயிருக்காரு, நீங்க எடுத்துக்கோங்க, மோகன மாதாஜி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இவனோட தாட்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? பிரபு அது கிருஷ்ணரோட கார் பிரபு, என்னையா கேட்குறீங்க, நீங்க எடுத்துக்கோங்க பிரபு, உங்களால இந்த பிரபு நான் கிருஷ்ணரோட அடிமை பிரபு, நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன். He will himself become the property of Krishna. இதுதான் சரணாபதிஹி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இது வித்தியாசம். சரணாகதி பண்றது வேற, சரணாபதி ஆகிறது. இது ஹரிபக்தி விலாஸ்ல போட்டிருக்கு. He says that I am yours. நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் என்ன யூஸ் பண்ணிக்கோ, இது உங்களுது. யாரு? தன்னையே. பிரபு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பிரபு, நான் 1000 ரூபாய் தரேன் பிரபு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்க அர்ச்சனை பண்ணா பண்ணிக்கோங்க, இல்ல கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா அடிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த மாதிரி அவன் தன்னையே கொடுக்கறான். இஸ் இட் கிளியர்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? போர் அடிக்கிறதா எல்லாருக்கும்? தேங்க்யூ வெரி மச். அடுத்தது ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா பகவான் அவங்கள எல்லா விதமான கலாமிட்டிஸ்ல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் அவங்க வந்து பாதுகாக்கப்படுறாங்க. இது நரசிம்ம புராணத்துல வந்து போட்டிருக்கு. நான் நரசிங்கதேவ் வந்து இதை வந்து சொல்றாரு. உதாரணத்துக்கு பிரகலாத் வந்து தன்னை ப்ரொடெக்டே பண்ணிக்கல, கரெக்டா இல்லையா? பாம்பை கடிக்க விட்டானா அவன் எந்திரிச்சு ஓடலை, நெருப்புல விட்டானா அவன் எந்திரிச்சு ஓடலை. ஏன்னா அது என்னோட வேலை கிடையாது, நான் உன்னோடது, உனக்கு என்ன சேவை பண்ணுமோ அதை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருப்பேன், ப்ரொடெக்ட்ல நீ பண்ணிக்கோ. அப்படிப்பட்டவங்கள பகவான் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நரசிங்கதேவ் சொல்றாரு. அடுத்தது 53வது. வெரி குட். ததியானாம் சேவனம். The service to things related to the Lord. துளசியா உதாரணத்துக்கு பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய விஷயங்களோ பக்தர்களோ சேவை பண்றது ததியானாம் சேவனம். இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து துளசி தேவியை வந்து எடுத்திருக்காங்க. சோ துளசி தேவிய ஸ்கந்த புராணத்துல என்ன போட்டிருக்கு? பார்ப்பதனால தொடுறதுனால எல்லா விதமான நோய்கள் துன்பத்துல இருந்து போகலாம். அவங்கள நினைக்கிறதுனால, கும்பிடுறதுனால, அவருக்கு நமஸ்காரம் பண்றதுனால, தண்ணி ஊத்துறதுனால எல்லா விதமான பயத்துல இருந்து போகலாம். முக்கியமானது நம்ம யமராஜுக்கு போக மாட்டோம். ஸ்கந்த புராணம் போட்டிருக்கு. அடுத்தது துளசியை பத்தி கேட்கறது, துளசிக்கு நம்ம செடியை நடுறது, அந்த லீஃபை வந்து பகவானுக்கு கிருஷ்ணருக்கு கொடுக்கறது, அவங்க நித்தியமாக வைகுண்டத்துல வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி துளசியை பத்தி போட்டிருக்கு. ஸோ துளசின்றது என்னது? துளசின்றது பேசிக்கலி வஸ்து பீயிங் யூஸ்ட் இன் த சர்வீஸ் ஆஃப் த லார்ட். அதான் ததியானாம் சேவனம். பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சேவை பண்றது. அது பக்தர்களா கூட இருக்கலாம். இங்க வந்து துளசிய தேவியை வந்து ஒரு உதாரணம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்கந்த புராணத்துல என்னெல்லாம் பண்ணலான்னு பாருங்க. துளசிய பார்க்கிறது, தொடுறது, ஞாபகம் வைக்கிறது, பிரார்த்தனை பண்றது, பாட்டெல்லாம் பாடுறோம்ல, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது, அவங்களுக்கு தண்ணி ஊத்துறது, அவங்களோட மகிமைகளை கேட்கறது,
அவங்கள நடுறது, விதையெல்லாம் போட்டு எடுத்து நடுறது, அந்த லீஃபை வந்து நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. இது எல்லாத்துக்குமே விதவிதமான பலன்கள் ஸ்கந்த புராணத்துல போட்டிருக்கு. இதெல்லாம் டீட்டெயில்டா இருக்கு. நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால இதோட இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நான் இனியும் எடுக்கல. ஓகே, அதை நான் தனியாக எடுக்கிறேன். இதோட 10வது சாப்டர் 11வது சாப்டர் ஓவர். குவிஸுக்கு போலாமா? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ம் நீங்க சொல்லும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ம் 47 தாசியம்ல வந்து 2 இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்படியா? ஒரே நிமிஷம். தாஸ்யம் 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 தாஸ்யம். இல்ல, அது ஃப்ரெண்ட்ஸா தான் நான் வந்து தாசியத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே, அப்ப தாசியம்ல அது ஒண்ணே ஒண்ணுதான், நீங்கல் சர்வெண்டா இருக்கிறது, அது மட்டும் தான். எஸ் எஸ் எஸ். ஓகே. யா, அங்க நீங்க இப்ப இல்ல இல்ல, கர்மிகள் அந்த வேலை 2 செஞ்சு வந்து கர்மி ஒண்ணு வைஷ்ணவ ஒண்ணு. கர்மீஸ் வந்து அவங்களோட ஆஃபரிங்க வர்ணாசிரம தர்மம். கொடுப்பாங்க. வைஷ்ணவர்கள் வந்து சேவையை டைரக்டா பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரூட்ஸை தான் ஆஃபர் பண்ணுவாங்க. கர்மீஸ் ரெண்டுமே சர்விட்டர்ஷிப் தான். பட் நம்ம வைஷ்ணவ சர்விட்டராக இருக்கணும், கர்மியாக இருக்கக்கூடாது. பணத்தை கொடுத்து நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ. இல்லை, நானே பொங்கல் பண்ண உட்காந்துடணும், நான் பணம் கொடுத்துட்றேன் நீங்கள் பொங்கல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது உசந்ததில்லை. நம்மளே உட்காந்து பொங்கலை பண்ணணும் உட்காந்து. ஸோ இது வச்சு நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53வது ஐட்டம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸ்லோகத்தில் வந்து 205 1.2.205 வரைக்கும் முடிச்சிருக்கோம். பக்தி ரசாமிர்த சிந்துல ஈஸ்டர்ன் வேவு இல்லை, ஈஸ்டர்ன் ஓஷன் செகண்ட் வேவு 205 வரைக்கும் முடிச்சிருக்கோம் பக்தி ரசாமிர்த சிந்துல. ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் இருக்குங்களா? குவிஸுக்கு போகலாமா? நாளைக்கு ஒழுங்கா கிளாஸ் எடுத்தேனா? ஏன்னா தானே எடுத்துட்டேனா? சர்வீஸை ஒழுங்கா பண்ணனா? எஸ் பிரபு நான் கவனிச்சேன். சரி, குவிஸுக்கு போகலாம். சிம்பிள் குவிஸ் தான். எஸ், எல்லாம் ரெடிங்களா? பிரியா மாதாஜி ரெடி ஆயிட்டா? பிரியா ஆன் பண்ணிக்கோ. According to the Vaishnava Acharya, servitorship means constant engagement in dash of the Lord. சர்வீஸ் ஹாஸ்டலோட Service of the Lord. Okay. அடுத்தது ரோகிணி மாதாஜி, offering the results of one's activities to Krishna is considered as dash service. கர்மீஸ் பண்ணக்கூடிய டிவோஷனல் சர்வீஸ். ஒன்லி யூ ஆர் ஆஃபரிங் த ஃப்ரூட். இப்போதானே பிரியா அது டவுட் கேட்டா? ஓகே, மைதிலி மாதாஜி, டிவோஷனல் சர்வீஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி டிவைடட். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எடுக்கலையா, விட்டுருங்க. கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னா என்ன? சமஸ்கிருத வார்த்தையை சொல்லுங்க. கம்ப்ளீட் சரண்டர், கம்ப்ளீட் செல்ஃப் சரண்டர். சமஸ்கிருத வார்த்தை என்ன? ஆத்மநிவேதம். வெரி குட், வெரி குட். எஸ், மோகனா மாதாஜி. Krishna says that one should offer him the dash thing in his possession. அவன் கிட்ட இருக்கக்கூடிய டேஷை வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். என்னது? அவரையே கொடுக்க சொல்றவன் சரணாபதிக்கு. இல்ல இல்ல, இங்க வந்து திங்க பத்தி தான் பேசுறாங்க. கிருஷ்ணா says that one should offer him the dash thing in his possession. அவன் கிட்ட இருக்கக்கூடிய டேஷ் திங்க கொடுக்கணும்ன்றார். என்ன திங் அது? சர்வீஸ் சொன்னீங்க, கன்சிஸ்டன்சியா. நான் இப்ப சர்வீஸை பத்தியே பேசல, பொருளை பத்தி. திங்குனா பொருள். கிருஷ்ணர் தன்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பொருளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு?
மனம் உடல் இல்ல, பிரியோபகாரணம் பெஸ்ட் அதுக்குள்ள வருது. என்னது அது? எஸ் வினிதா மாதாஜி. பெஸ்ட் திங். எஸ், த பெஸ்ட் திங். அவனுக்கு ரொம்ப டியரா இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்க கொடுக்கணும். ஏனாதானு இருக்கிறது வேண்டாம். அதான் இந்த வாழ்க்கலாக்க பத்தி சொன்னோமே. பொருளை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? த பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும். ஓகே தானே மோகன மாதா? என் கேள்வி தப்பா? இல்ல பிரபு நான் தான் தப்பா சொல்லிட்டேன். சரி. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்க பகவானுக்கு இருந்து கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு 2 டைப்பான வாழ்க்கை இருக்குன்னு சொன்னோம். என்ன வாழ்க்கை பரம்பாவனா பிரபு? பௌதிக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. ஓகே சுக்லீன மாதாஜி, அது எப்படி இருக்கணும்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. பக்தி ரசாமிர்த சிந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லா வழியிலுமே பக்தி மட்டும்தான் பண்ணணும். எஸ், பக்தி மட்டும் பண்ணணும்னு இல்லை. அதாவது இனி யாராவது டிஃபைன்டா சொல்லுங்க. மோகனா மாதாஜி சொல்லுங்க. கிருஷ்ணமயமா கிருஷ்ணமயமா இருக்கணும். எஸ், அதாவது நம்மளுக்கு அப்படி ஒரு 2 வாழ்க்கை இருக்கக்கூடாது. பக்தி should be performed in all sphere of the life. எல்லா டைரக்ஷன்லயும். எல்லா டைரக்ஷன்லயும், எல்லா பார்ட்லயும், எல்லா டைம்லயும். அதாவது 6 மணிக்கு மேல நான் பக்தி பண்ணுவேன். காலையில இருந்து 8 மணி வரைக்கும் கிருஷ்ணா இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் பிசினஸ்ங்க. அதுக்கப்புறம் நான் சாயந்தரம் வருவாங்க, திருப்பி எனக்கு பக்திங்க. நோ, பக்தி should be in everything. நீ எழும்புறதுல இருந்து, குளிக்கிறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, பிசினஸ் பண்றதுல இருந்து, போகிறதுல இருந்து, வர்றதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, குழந்தை பெத்துக்கிறதுல, எல்லா பார்ட் ஆஃப்லயும் பக்தி இருக்கணும். இஸ் இட் கிளியர் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இப்போ. ஸோ துளசி எப்படி எல்லாம் ஆஃபர் பண்ணலாம்? பிரியா மாதாஜி, லைக் துளசி சம்பந்தமா என்னெல்லாம் சொன்னோம்? ஒரு 3 சொல்லுங்க. தொடுறது, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது, தண்ணி விடுறது. ஓ போதும். அடுத்தது சுக்லேனா மாதாஜி, மிச்சம் ஒரு 3 சொல்லுங்க. ஓகே, கரெக்ட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மைதிலி மாதாஜி சொல்லுங்க. அவங்கள பாக்குறது, அவங்கள எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு பகவானுக்கு அந்த இலைகளை பறிச்சு நைவேத்தியம் பண்றது. ஓகே, தேங்க்யூ. அவங்க பாதுகாப்பா அதாவது மாதாஜி ஆஃபர் பண்ணிட்டா டைரக்டா. அது என்னத்துக்கு உங்ககிட்ட கொடுத்து நான் கிருஷ்ணர் நான் டைரக்டா கிருஷ்ணர் கொடுக்குறேன் கொடுத்துட்டான். ஓகே, வேற ஏதாவது விட்டு போயிருக்கா? விட்டு போயிருக்கு. நீங்க இப்ப ததியானம் சேவனம் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி சரணாகதிக்கு ஒண்ணு விட்டு போச்சு. ஓகே ஓகே, இல்ல நான் துளசியில கேட்டேன். விதை நடுறது பிரபு. விதை நடுறது, எஸ் எஸ், நடுறது ஒண்ணு இருக்கு. ஓகே, ஓகே போதும். இன்னும் நிறைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்படியே ஈஸியா ஊதி தள்ளிடுவீங்க. ஓகே, ஓம் தத் சத். भक्ति श्रद्धामृत सिंधु की जय, रूप गोस्वामी की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताई गौर प्रेमानंदे, हरि हरि बोल. Recording off.